சிவாய. ஓம் முருகா சரணம். அன்பார்ந்த கொங்கு சொந்தங்களே, திரவியம் தேடி திரைகடல் ஓடி பல நாடுகளில் பல கண்டங்களில் என்ன நேரமாக இருந்தாலும் அந்த நேரம் பார்க்காமல் நமது சுற்றத்தையும் நட்பையும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில், தொழிலை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலும் நீங்கள் இந்த கேபிஎன் குழுமம் நடத்தக்கூடிய இந்த 116வது காணொளி தொகுப்பில் எங்களுடன் இணைந்தமைக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்று உளம் மகிழ்ந்து இந்த கேபிஎன் குழுமம் இந்த 116வது காணொளிக்கு வருக வருக என்று வரவேற்கிறது. இந்த வரவேற்பை தங்களுக்கு கொடுப்பது வழக்கறிஞர் ராஜசேகரன், திருப்பூரிலிருந்து. சொந்தங்களே, ஒவ்வொரு காணொளியும் நமக்கு பல விஷயங்களை பல அனுபவம் வாய்ந்த திறமைசாலிகளிடமிருந்து நமக்கு நம்முடைய அலுவலகத்திற்கோ வீட்டிற்கோ கொண்டு வந்து சேர்க்கின்றது. அவ்வாறு பல விஷயங்கள் நமக்கு உரிய நேரத்தில் கிடைத்தால்தான் அதனுடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு தொழிலில் உறுதுணையாக இருக்கும். ஆனால் காலம் கடந்து எந்த ஒரு விஷயமும் நமக்கு கிடைத்தால் அது பெருத்த நஷ்டத்தையோ அல்லது காலம் கடந்து கிடைத்த அந்த விஷயம் நம்மளுக்கு பிரயோஜனப்படாத ஒரு உபயோகமற்ற பொருளாகவோ மாறிவிடும். அவ்வாறு இல்லாமல் இந்திய அரசு இன்கம் டாக்ஸ், அதாவது வருமான வரித்துறையின் பல மாற்றங்களை கொண்டு வந்த பொழுது அந்த மாற்றங்கள் அனைத்தும் வருகின்ற 31 மார்ச் 2024 முன்னதாக தங்களுக்கு தெரிந்துவிட்டால் அதில் உங்களுக்கு பல நன்மைகளும் உங்கள் தொழில் வாய்ப்புகளில் அந்த மாற்றத்தை நீங்கள் புரிந்து கொண்டு வருகின்ற நிதியாண்டில், அதாவது 1 ஏப்ரல் 2024 இருந்து ஒரு புதிய உத்வேகத்துடன் நீங்கள் உங்கள் தொழிலில் எவ்விதமான மாற்றம் வந்துள்ளது, எத்தகைய மாற்றத்தை நீங்கள் எவ்வாறு சந்திக்க வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் நமது கேபிஎன் குழுமம் இந்த ஒரு அருமையான தலைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்த அருமையான தலைப்பை நமக்கு கொடுத்து நம்முடன் இங்கு இணைந்திருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் விபி ராஜு, பிகாம், FCA, ACMA மற்றும் DISA, VPRA and Associates LLP சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். உங்களின் சார்பாகவும் நமது மக்களின் சொந்தங்களின் சார்பாகவும் அவரையும் வருக வருக என்று நமது கேபிஎன் குழுமம் வரவேற்கிறது. நமது கேபிஎன் குழுமமானது ஓர் குடும்பமாக கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சவுத் இந்தியா கொங்கு பிசினஸ் அசோசியேஷன் சிக்பா மலேசியா, கேபிஎன் ஆஸ்திரேலியா மற்றும் கேபிஎன் USA இணைந்த ஒரு குடும்பமாக நமது கேபிஎன் குழுமம் இன்றும் பல தொழிலதிபர்களுக்கும் தொழில் முனைவோராக வளம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய நமது சொந்தங்கள் 47 நாடுகளில் இணைந்திருக்கக்கூடிய இந்த 4500 சொந்தங்களுக்கு மேற்பட்டவர்களை ஒன்றிணைத்து நமது கேபிஎன் டெலிகிராம் வாயிலாக அவர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலம் நிறைய சொந்தங்கள் தொழிலை பெருக்கியும் தொழில் வாய்ப்பின் மூலம் பல முக்கியமான தூரதேசத்து தொழில் வாய்ப்புகளையும் அவர்கள் பெற்று வேகமாக வாழ்வில் முன்னேறி கொண்டிருக்கின்றனர் என்ற கருத்துக்களையும் அவர்களுடைய பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் மற்ற சொந்தங்களுக்கு தெரியப்படுத்தி அவ்வகையான ஒரு வாய்ப்பை அனைவரும் பெற்று அனைவரும் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற அந்த கருத்தை இங்கு ஆணித்தரமாக தங்களிடம் முன்வைத்துவிட்டு இன்றைய சிறப்பு விருந்தினர் மிக இள வயதில், அதாவது 21 வயதிலேயே சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் என்ற அந்த பட்டய கணக்காளர் பிரிவில் தேர்ச்சி பெற்றவர். 21 வயதில் பட்டய கணக்காளராக தேர்ச்சி பெறுவது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. அதுவும் நன்மதிப்பை பெற்று நல்ல முறையில் தேர்ச்சி பெற்ற இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு விபி ராஜு அவர்கள்
பட்டய கணக்காளராக, அதாவது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்டாக வலம் வருவதற்கு முன்னர் ஒரு சிறிய கிராமத்தில் வீரணப்பம்பாளையம் என்ற ஒரு கிராமம், பரமத்திவேலூர் தாலுகா, நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்து, பிறகு அங்கிருந்து அவருடைய இளங்கலை படிப்பு பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயா கல்லூரி சென்னையில் வெற்றிகரமாக முடித்து 21 வயதில் பட்டய கணக்காளராக, ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்டாக தகுதி பெற்று, பின்பு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்டாக CMA-வாகவும் ACMA ஆகவும் தேர்ச்சி பெற்று 3 வருட அவருடைய CA ஆர்டிகிள்ஷிப்பை இந்தியாவில் மற்றும் உலக அளவில் பெருமை சேர்க்கின்ற ஒரு முன்னணி நிறுவனமான E&Y என்று சொல்லக்கூடிய ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங் என்ற கம்பெனியில் சென்னையில் பணியாற்றி, பிறகு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நியூ டெல்லியில் பயிற்சி பெற்று சர்டிஃபைட் டிப்ளமோ இன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஆடிட் DISA என்ற தகுதி சான்றிதழையும் பெற்றவர் இன்றைய சிறப்பு விருந்தினர். அவர் இந்தியாவின் முன்னணி FMCG நிறுவனங்கள் ITC லிமிடெட் மற்றும் மேரிகோ லிமிடெடில் ஃபினான்ஸ் மேனேஜராக பணியாற்றி ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஸ், ஆடிட்ஸ், அக்கவுண்ட்ஸ் அண்ட் டாக்ஸேஷன் துறையில் அவருடைய அனுபவத்தை செலுத்தியுள்ளவர். அவர் முக்கியமான சில பேப்பர்கள், அதாவது இந்த பட்டய கணக்காளர் துறையில் ஒவ்வொரு சப்ஜெக்டிலும், அதாவது ஒவ்வொரு தனிப்பட்ட ஓர் விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதில் தேர்ச்சி பெற்ற பேப்பர்களை சப்மிட் பண்ணுவதில் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் IFRS மற்றும் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ், ஃபாரின் ட்ரேட் பாலிசிஸ், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், கம்பெனி லா மேட்டர்ஸ், இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் அந்த ஃபோரத்தில் அவருடைய சப்ஜெக்ட் பேப்பர்ஸ்களை பிரபலப்படுத்தியும், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் புதுடெல்லியிலும், டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன்ஸ், ரோட்டரி கிளப்ஸ், JCI, PSG அண்ட் NGP காலேஜில் அவருடைய அந்த சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டீஸை ஷேர் பண்ணிய ஒரு பெருமைக்கு உரியவர். மற்றும் பெரும் நிறுவனங்களான ITC லிமிடெட், ICICI பேங்க் மற்றும் மேரிகோ போன்ற நிறுவனங்களிலும் அவருடைய சிறப்பு வாய்ந்த அந்த பேப்பர் பிரசன்டேஷன் வெற்றிகரமாக நடந்துள்ளது. தற்பொழுது பட்டய கணக்காளராக VPRA அண்ட் அசோசியேட்ஸ் என்ற சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் நிறுவனத்தை சென்னை, கோவை, கரூர் மற்றும் நாமக்கல்லில் திறம்பட நடத்தி வருகிறார். பட்டய கணக்காளரை தவிர அவருக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் அளவு கடந்த ஓர் ஆசை, அதில் அனுபவம் மற்றும் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற ஓர் உந்து சக்தியின் காரணமாக தொழிலிலும் கால் பதித்தவர் அவர். ஆதர்வா டிராக்டர்ஸ் அண்ட் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் என்ற நிறுவனத்தின் டீலர், மஹேந்திரா அண்ட் மஹிந்திரா நிறுவனங்களுக்கு டீலராக கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களுக்கும், ஆதர்வா சுசுகி என்ற நிறுவனத்திற்காக பிரீமியம் டீலர் ஆஃப் சுசுகி மோட்டார் சைக்கிள் அண்ட் ஸ்கூட்டர்ஸ் அவினாஷி ரோடு கோயம்புத்தூரிலும், ஆதர்வா எலக்ட்ரிக் ஆட்டோஸ் டீலராக மோன்ட்ரா எலக்ட்ரிக் ஆட்டோஸ் திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்திற்கு தொழிலை விரிவுபடுத்தி அதில் வெற்றியாளராக வலம் வந்து கொண்டிருப்பவர். குடும்பத்தை பற்றி கட்டாயம் சொல்ல வேண்டும். சசிபிரியா ராஜுவை மணந்து 2 பெண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை அஸ்வதா மற்றும் ஒரு மகன் ஆதர்வா அவர்களுடன் இனிதே கோவையில் வசித்து வரும் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு VP ராஜு அவர்களை அவருடைய சிறப்புரையை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய முக்கியமான தலைப்பு இன்கம் டாக்ஸ் அமெண்ட்மெண்ட் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் MSME செக்டார், அதாவது MSME மைக்ரோ ஸ்மால் மீடியம் துறையில் வருமான வரி திருத்தம் மற்றும் அதன் தாக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள இதோ நமது சிறப்புரையாளருடன் நாம் இணைந்திருப்போம். வாருங்கள், உங்களுடைய சிறப்புரையை தாருங்கள். நன்றிகள் உங்களுக்கே உரித்தாகட்டும் வழக்கறிஞர் ராஜசேகரன் அவர்களே. இவ்வளவு நீண்ட நெடுநொடிய இன்ட்ரோடக்ஷன் நீங்க கொடுப்பீங்க தெரிஞ்சிருந்ததுன்னா நான் கொஞ்சம் ஷார்ட்டா கொடுத்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃபார்மல் இன்ட்ரோடக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள்.
அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ. இங்க கூடியிருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் மற்றும் அதர் நண்பர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். இன்னைக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாவே ஐ வுட் லைக் டு கெட் இன்டு தி டிஸ்கஷன்ஸ். இன்னைக்கு நாம ரெண்டு சப்ஜெக்டை பத்தி பிஃபோர் தட் ஐ வில் ஷேர் வித் யூ தி ஸ்கிரீன்ஷாட்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த டாபிக் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் தி எம்எஸ்எம்இ செக்டர். ஸோ இந்தியாவில் வந்து சிறு குறு அண்ட் நடுத்தர தொழில் முனைவோர்கள் வந்து இந்தியாவோட எக்கானமிக்கும் அதோட டெவலப்மெண்ட்ஸுக்கும் கான்ட்ரிபியூட்டிங் இன் வெரி லார்ஜர் வே. ஸோ இந்த கான்ட்ரிபியூஷனை இன்னும் ஈஸ் ஆஃப் டூயிங்காகவும் தென் இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸை இன்னும் பெட்டர்மெண்ட்டுக்காகவும் இந்தியன் கவர்மெண்ட்ஸும் அண்ட் இட்ஸ் ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸும் தே ஆர் டேக்கிங் லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் ஸ்ட்ரென்தனிங் தி எம்எஸ்எம்இ செக்டர் இன் இந்தியா. அதுல ஒரு அங்கமா ரீசெண்டா ஒரு இன்கம் டேக்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இட் ஹாஸ் அ ஃபார்-லாஸ்டிங் இம்பாக்ட் ஆன் தி எம்எஸ்எம்இ செக்டர். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னோட பிரசன்டேஷனை ரெண்டு செக்மெண்டா நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து வாட் இஸ் ஆல் அபவுட் எம்எஸ்எம்இ செக்டர், அது ரிலேட்டடான எம்எஸ்எம்இ ஆக்ட் என்ன சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் செகண்ட் செக்மெண்ட் ஆஃப் மை பிரசன்டேஷன் பர்டைன்ஸ் டு தி இன்கம் டேக்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் தி எம்எஸ்எம்இ செக்டர். ஸோ let us get into the MSME sector act. MSME act பார்க்கலாம். In the year of 2006 under the able leadership of then Prime Minister Manmohan Singh, ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. One of the finest act in India from the commerce perspective or financial industry perspective. அந்த ஆக்டோட நேம் வந்து மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ஆக்ட் 2006. This is one of the finest act in India. இதோட இம்பாக்ட் வந்து எந்த அளவுக்கு இதை வந்து பண்ணிருக்கு அப்படிங்கறத இப்ப நான் சப்சிக்வெண்ட் ஸ்லைட்ஸ்ல உங்களுக்கு சொல்ல முடியும். இந்த ஆக்ட் வந்து இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா what is the necessity for this act, what is the base on which this act is being brought into effect அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியன் எக்கானமி பாத்தீங்க அப்படின்னா we are even for that matter நம்மளோட வெஸ்டர்ன் பெல்ட் கொங்கு பகுதியை நம்ம எடுத்துக்கோமே, primarily we all belongs to agricultural economy. ஸோ நம்மளோட பகுதியில பாத்தீங்க அப்படின்னா driven by an agricultural economy and its allied products. Thereafter textile products, which includes garments from Tirupur and home textile from Karur and bed linens, bed related items from Erode. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா engineering items, which includes a foundry, automobile and auto ancillary units and motor pumps. இதெல்லாம் engineering items related industries which are prevailing in and around of Coimbatore. Then poultry industry, which are from my native place Namakkal. So Namakkal is known for the poultry across the world. And last but not least, the transport and rig industries. Transport again from Namakkal and rig industry from திருச்செங்கோடு. இந்த இண்டஸ்ட்ரியில மோஸ்ட் ஆஃப் திஸ் பிசினஸ் ஹவுசஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எய்தர் மைக்ரோ ஆர் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் தான் இருப்பாங்க. அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் தேர் பிரைமர்லி பிலாங் ஒரிஜினலி தே வர் அன்ஆர்கனைஸ்ட் and slowly we are moving from unorganized to formal economy. So இந்த transition வந்து பெட்டரா எப்படி ஹேண்டில் பண்றது, it was a big challenge for Indian government. How to face this transition, இல்ல அது எப்படி இன்னும் ஃபெசிலிட்டேட் பண்றது இந்த டிரான்சிஷன். ஒரு என்டிட்டி வந்து மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம்ல இருந்து எப்படி லார்ஜர் என்டிட்டியா கன்வெர்ட் பண்றது அப்படின்னு the challenge was in front of the government mid of the 2000s, other 20th century, that is 2000, after between Indian economy கோல்டன் பீரியட்னு பாத்தீங்க அப்படின்னா 90 to 2014 வந்து இந்தியன் எக்கானமியோட கோல்டன் பீரியட்ஸ், which pertains to the era of liberalization, globalization and privatization. So அந்த செக்மெண்ட்ல ஆல்மோஸ்ட் 70% of the employment was being provided by the MSME sector. So இந்த செக்டர் எப்படி டெவலப் பண்றதுன்னு இருக்கிறப்பதான் கவர்மெண்ட் கேம் வித் நோபல் ஐடியா ஆஃப் பிரிங்கிங் an act called a micro small and medium enterprises act. இந்த ஆக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி வந்து மொத்தம் 4 செக்மெண்டா கிளாஸிஃபை பண்றாங்க. தட் இஸ் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம். அதர் than மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் இஸ் கால்ட் as a large enterprises. ஓகே, சோ நம்ம இப்ப என்ன பார்க்கலாம், யாரெல்லாம் மைக்ரோ என்டர்பிரைசஸ்,
who and all falls under small enterprises category, and who and all falls under the medium enterprises category. So there are two conditions which has to be satisfied in order to get classified under each of the segments. Two conditions, both conditions has to be satisfied simultaneously. That is, a investment in plant and machinery and equipment and the annual turnover. Okay. So in case of micro industry, micro enterprises, if your turnover is 1 crore or, I mean, if your investment in the plant and machinery and equipment is 1 crore or less than 1 crore, and if your annual turnover is less than or equal to 5 crores, then you are classified under micro industry. And if your investment in plant and machinery is above 1 crore but less than 10 crores, and your annual turnover is above 5 crores but less than 50 crores, you are classified as a small industry. And if your investment in the plant and machinery and the equipment, and if it is more than 10 crores but less than or equivalent to 50 crores, and along with 50 crores investment in the plant and machinery and the annual turnover up to 250 crores, then you are called as a medium enterprises. So if your turnover is more than 250 crores, illa investment in the plant and machinery வந்து 50 crores மேல போயிருந்தது அப்படின்னா, then you are classified as a large enterprises. So this is a very very important. How do என்னோட பிசினஸ் வந்து மைக்ரோல இருக்கா, ஸ்மால் இருக்கா, மீடியம்ல இருக்கா அப்படிங்கிறதுக்கு வந்து இதுதான் தம் ரூல். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸுமே நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகிற கேட்டகரியில இருந்தீங்கன்னா, that is the category in which your industry belongs to. I mean your company belongs to either micro, small or medium enterprises. Okay, fine, done. இதுல investment in the plant and machinery அப்படின்னு நம்ம பாக்குறப்ப என்னென்னலாம் எடுத்துக்குவாங்க? Investment on the plant and machinery or equipment includes all tangible assets except land and building, furniture and fittings. And இதுல எந்தெந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் கவர் பண்ணிருக்காங்க அப்படின்னா, all the industries, namely in the sense manufacturing industries, service sector, and it includes trades. Traders-யும் அவங்க கேட்டகரியில கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஈவன் இஃப் யூஆர் அ ட்ரேடிங் என்டிட்டி, லைக் ரீட்டைல் ட்ரேடிங் பண்ணலாம், இல்ல நீங்க ஹோல்சேல் ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ்எம்இ எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியோட டிஸ்ட்ரிபியூஷன் நீங்க எடுத்துக்கலாம், இல்ல ஆட்டோமொபைல் டீலர்ஷிப் உங்ககிட்ட இருக்கலாம், இல்ல யூஆர் அ கவர்மெண்ட் ஒரு யூனிட் ட்ரேடிங் யூனிட்ஸ் நீங்க வச்சிருக்கலாம், இல்ல ஹோல்சேல் யூனிட்ஸ் வச்சிருக்கலாம். நீங்களும் இந்த எம்எஸ்எம்இ எலிஜிபிலிட்டிக்கு இருக்கீங்க. எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. ஓகே, அந்த வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? நான் என்ன சொன்னேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி பிளான்ட் அண்ட் மெஷினரி சொன்னேன், அண்ட் டர்ன் ஓவர்ங்கிற ரெண்டு டெர்மினாலஜியை நான் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த டேர்ம் எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வேல்யூ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி பிளான்ட் அண்ட் மெஷினரி வந்து இஸ் பீங் டேக்கன் ஃப்ரம் யுவர் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன். ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ்ல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி பிளான்ட் அண்ட் மெஷினரி நீங்க காமிச்சிருக்கீங்களோ, தட் இஸ் த வேல்யூ விச் இஸ் டு பி கன்சிடர்ட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் அப்டைனிங் தி எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் வித் ரெஸ்பெக்ட் டு தி investment in the plant and machinery. And with respect to the turnover பாத்தீங்க அப்படின்னா, previous year GST return turnover. So last financial year la as per the GST return நீங்க எவ்வளவு turnover பண்ணிருக்கீங்களோ, that is being considered for the purpose of categorization under the MSME Act. Okay, என்னோட இன்கம், என்னோட பிளான்ட் அண்ட் மிஷினரியும் என்னோட ஜிஎஸ்டி ஆனுவல் டர்ன் ஓவர் எங்க இருந்து சிஸ்டம் பிக்கப் பண்ணும் அப்படிங்கிறது, இது வந்து நான் இது எப்படி அப்ளை பண்றது, இது எப்படி இந்த சர்டிபிகேட் இஷ்யூ ஆகுதுங்கிறத செகண்ட் ஸ்லைட்ஸ்ல, அடுத்த ஸ்லைட்ஸ்ல, கமிங் ஸ்லைட்ஸ்ல உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இது எங்க இருந்து பிக்கப் பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா, திஸ் எம்எஸ்எம்இ போர்ட்டல் இஸ் linked or interfaced with income tax portal and GST portal. So the moment நீங்க உங்களோட டீடைல்ஸ் ஃபெட்ச் பண்ணீங்க, சிஸ்டத்துல ஃபெட்ச் பண்ணீங்க அப்படின்னா, automatically it pulls down the data from the income tax portal and GST portal. You need not key in any data. ஓகேங்களா? However, existing industry வந்து previous financial year-ஓட income tax returns பேஸ் பண்ணியும், உங்களோட GST return பேஸ் பண்ணியும், turn ஓவரையும், investment in the plant and machinery-யும் பிக்கப் பண்ணிக்கும். Suppose if you are in a new enterprises, are you eligible for getting this MSME certificate? Yes, you are eligible to get MSME certificate even if you are a new enterprises. In such cases, you have to make a self declaration to the government of India, Ministry of MSME, stating that my in the year expected turnover will be so and so, investment in the plant and machinery will be so and so, so I have to be classified under so and so category in first year. Second year, the moment you start filing the GST return and income tax return, system will pick up the data from those systems. I mean those interfaced systems. Okay,
how to get the GST registration certificate? MSME certificate. In the MSME certificate registration is also called as a Udayam registration. So in the MSME registration has moved away from a lot of phases. So originally it was called as a SSI certificate and சொல்லுவாங்க, small scale industry certificate and சொல்லுவாங்க. I'm sure many of the people who pertains to 20s or 90s might be knowing about this SSI classifications னு சொல்லுவாங்க. So it was originally called as SSI, that is small scale industries. Then it is being called as a Udyog Aadhar னு சொல்லுவாங்க. So it was called as a Udyog Aadhar certificate னு சொல்லுவாங்க. Then it has moved from Udyog Aadhar to Udayam registration. Now it is called as a Udayam registration. This pertains to the central government. There is a website called udayamregistration.gov.in ங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களோட டேட்டாபேஸ் உங்களோட டீடைல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா you will get the registration certificate. It is a totally online process with a zero cost. ஓகே, என்னென்னலாம் டாக்குமெண்ட் வேணும் உங்களுக்கு MSME registration எடுக்கிறதுக்கு? ஆதார் கார்டு ஆஃப் தி ப்ரொப்ரைட், இன் கேஸ் ஆஃப் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அந்த ப்ரொப்ரைட்டரோட ஆதார் கார்டு, இன் கேஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னா மேனேஜிங் பார்ட்னரோட ஆதார் கார்டு, இன் கேஸ் ஆஃப் HUFனா கர்த்தாவோட பேன் கார்டு, அலாங் வித் இன் கேஸ் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னா உங்களோட ஆத்தரைஸ்டு சிக்னட்டரியோட ஆதார் கார்டு, தட் இஸ் மேனேஜிங் டைரக்டரா இருக்கலாம், இல்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா இருக்கலாம், யார் ஆத்தரைஸ்டு சிக்னட்டரியோ அவங்களோட ஆதார் கார்டு அலாங் வித் பேன் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் நீங்க சிஸ்டத்துக்குள்ள கொடுத்து உங்களோட கிளாசிபிகேஷன்ஸை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஐ மீன் எந்த இண்டஸ்ட்ரி, வெதர் யுவர் ஆட்டோமொபைல் ஆர் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட், டீலிங் வித் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ஆர் மேனுஃபேக்சரிங் ஆஃப் கார்மெண்ட்ஸ் ஆர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் ஆர் மேனுஃபேக்சரிங் ஆஃப் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எந்த அதுல கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு, ஒரு 50-60 கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. அந்த கிளாசிபிகேஷன்ஸ்ல நீங்க எந்த என்ஐசி கோர்ஸ் செலக்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்லி சிஸ்டம் அக்செப்ட்ஸ் தட் அண்ட் இஷ்யூ e-certificates called Udayam registration certificate, and it is once being used, it automatically gets updated based on your income tax and GST returns, and there is no need for renewal of MSME certificates, unlike other certificates like ISO certificate or நீங்க வேற எந்த certificates apply பண்ணிருந்தீங்கனாலும் it has to be on periodical basis renewed, but MSME certificate doesn't require any renewal. Okay, and what are the benefits of this Udayam certificates? இந்த உதயம் சர்டிபிகேட்ஸோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஐ மீன் கவர்மெண்ட் கிவ்ஸ் a lot of, see as I already told you, almost இந்தியாவோட டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட்ல 60% of the 60 to 70% of the employment is provided by MSME sector. I'm saying with respect to the industries. Okay, இந்தியாவோட லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைடர் யார் அப்படின்னா primarily agriculture, second is the textile industry, third largest employment provider is the MSME sector. So in the MSME sector the government want to strengthen and assist the growth of the MSME sector. So அதுக்காக கவர்மெண்ட் நிறைய சப்சிடி ஸ்கீம் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீட்ஸ் ஸ்கீம் இருக்கு. MSME-லயே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி பிளான்ட் அண்ட் மெஷினரியில up to 25% concession இருக்கு. So a lot of concession government, both the central government as well as the state government gives a lot of subsidy scheme for MSME sectors. And the second benefit என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, if you want to supply to a government entities or government departments or PSUs, public sector undertaking like a BEL, இல்ல NCL, Indian oil corporations, so oil marketing companies, so whatever the Bharat Heavy Electricals, இல்ல Salem Steel Authority, SAIL, so இந்த மாதிரியான எந்த ஆர்கனைசேஷனுக்கு நீங்க சப்ளை பண்ணனாலும் government has a quota system. In the sense there are certain predefined percentage of material has to be procured from MSME sector. So அந்த செக்டருக்கான பெனிஃபிட்ஸும் நீங்க உதயம் சர்டிபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அந்த பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ், இது நிறைய பேருக்கு இந்த பெனிஃபிட்ஸ் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. கன்செஷன் ஆன் தி வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில், இஃப் யுவர் என்டிட்டி இஸ் லொகேட்டட் இன் சிப்காட்லயோ இல்ல இண்டஸ்ட்ரியல் ஏரியாவிலயோ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வாட்டர் பில்ல கன்செஷன் கிடைக்கும். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரிசிட்டி பில்ஸ், ப்ளீஸ் நோட் டவுன் தட் இதை நானும் நிறைய டைம் அவைல் பண்ணிருக்கேன், நானும் என்னோட கம்பெனிஸ்க்கு அவைல் பண்றேன். எலக்ட்ரிசிட்டி பில், how many of you know this subject or not எனக்கு தெரியல, but electricity, in case of electricity bill, if you submit the MSME certificate to the EB authority and EB authorities and classify your EB under the MSME sector, then you are eligible for the concessional rate of EB. So I'm sure textile இருக்கிறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், and those engineering people இதை நிறைய பேர் அவைல் பண்ணிட்டு இருக்கீங்க. So those who are not availing this benefit, please take MSME certificate and submit it to TNEB authorities and classify your EB under the MSME sector. You are eligible for concession rate of electricity charges.
அண்ட் தென் கன்செஷன் அண்ட் டிஸ்கவுண்ட் ஆன் கவர்மெண்ட் ஃபீஸஸ். சப்போஸ் இப்போ நீங்க ட்ரேட் மார்க் வாங்குறீங்க இல்ல பேட்டன் வாங்குறீங்க அப்படின்னா லைசன்ஸ் ஃபீஸும் பேட்டன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் இருக்கு. ஐஎஸ்ஓ சர்டிபிகேட்ஸ்லாம் ரீம்பர்ஸ்மெண்ட் எம்எஸ்எம்இ செக்டருக்கு கொடுக்குறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ் இஸ் தி priority sector lending rate. See, if you are MSME sector and if you want to take a loan from the bank, most of the nationalized bank as well as the private sectors are giving a concessional rate of concessional interest rate to the concessional interest rate to the MSME sectors lendings. என்ன ரீசன்ஸ் அப்படின்னா பேங்க்குக்கு வந்து ஒரு டார்கெட்ஸ், எல்லா பேங்க்குக்கும் ஒரு டார்கெட்ஸ் இருக்குது. அதாவது priority செக்டருக்கு வந்து நீங்க ஒரு சடன் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் லோன்ஸ்ல வந்து ஒரு சடன் பர்சன்டேஜ் ஆஃப் லோன்ஸ் வந்து ஹாஸ் டு பி given to the priority sector lending. priority sectorsனா எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா primarily agricultural sectors, then cottage industries, then MSME sector falls under the priority sectors. So இதுக்கு என்ன மெயின் ரீசன்ஸ் அப்படின்னா சப்போஸ் இஃப் the பேங்கோட டோட்டல் லோன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 crores இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல சே ஃபார் எக்ஸாம்பிள் 15% of the total loan should be given to the MSME sectors, priority sectors, which includes MSME enterprises. So அந்த priority sectors வந்து the banks gives a concessional rate of concessional rate interestல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கன்செஷன் ரேட்ல வந்து உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. அடுத்து வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபெசிலிட்டேஷன் சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்கு. ட்ரேட்ஸ் சொல்லுவாங்க, ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. அது என்னங்கிறது சப்சிக்வெண்ட் ஸ்லைட்ஸ்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் விச் இஸ் பீங் given to the MSME செக்டர், ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் டிலேடு பேமெண்ட்ஸ். ஸோ அது என்னங்கிறது சப்சிக்வெண்ட் ஸ்லைட்ஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து உங்களுக்கு ட்ரேட்ஸ், ட்ரேட்ஸ் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2018 அண்டர் ஐ திங்க் உஜித் பட்டேல் வந்து கவர்னரா இருந்தான்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் ரகுராமராஜன், when உஜித் பட்டேல் was the governor, under his when he was I think he was the committee chairman also, the government of the Reserve Bank of India came up with a concept called trades ன்னு சொல்லுவாங்க, trade receivable discounting system. ஓகேங்களா, இது என்ன அப்படின்னா இது ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே, இந்த பிளாட்ஃபார்ம் எதுக்காக அப்படின்னா டு ஃபெசிலிட்டேட் தி MSME ஒர்க்கிங் கேபிட்டல் ஃப்ளோஸ். நிறைய MSME செக்டர் பாத்தீங்க அப்படின்னா ஐ திங்க் ஆஃப்டர் 2015 அந்த டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் நிறைய ஒர்க்கிங் கேபிட்டல் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை சார்ட் அவுட் பண்றதுக்காக இந்த ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம்ங்கிறத வந்து 2018 RBI இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதுல as an MSME செக்டரா நம்ம எப்படி இதுல பார்ட்டிசிபேட் பண்றது, நம்ம எப்படி இதோட பெனிஃபிட் எடுத்துக்கிறோங்கிறத இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து பிரைமர்லி பில் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம். ஸோ இங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி பிசினஸ் என்டிட்டிஸ்லாம் பில் டிஸ்கவுண்டிங் என்னன்னு தெரியும் நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா சப்போஸ் இஃப் யூர் அ சப்ளையர், ஓகேங்களா, நீங்க ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் அ செல்லர் அண்ட் தேர் இஸ் அ பையர் அண்ட் தி கிரெடிட் பீரியட் இஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் 45 days இல்ல 60 days கிரெடிட் பீரியட்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 60 daysல வந்து நீங்க ஃப்ரம் தி டேட் ஆஃப் சப்ளை யூ வில் கெட் த மணி ஃப்ரம் யுவர் கஸ்டமர், தட் இஸ் யுவர் பையர், 60 days ஃப்ரம் தி டேட் ஆஃப் சப்ளை ஆஃப் தி மெட்டீரியல். அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்க பில் டிஸ்கவுண்டிங் பண்ணணும் அப்படின்னா சே நீங்க வந்து இந்த ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டத்துல அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க அப்படின்னா the bankers or financiers, a lot of bankers are there from State Bank of India to all most of the public sector banks are participating in this, as well as the private sector banks like ICICI Bank, HDFC Bank, Axis Bank, எல்லா பேங்க்ஸும் and even NBFCs are part of this trades platform. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பில்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. in the sense say for example the value of the bill is say for example 1 crore. ஓகேங்களா, 1 crore நீங்க மெட்டீரியல் சப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா டிபெண்ட் அப்பான் தி ப்ரிவேலிங் இன்ட்ரெஸ்ட் ரேட், சே ஃபார் எக்ஸாம்பிள் 8% 9%, வாட் எவர் த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் per annum, they discount your invoice. say for example 60 days credit period அப்படின்னா 2 months credit period. ஸோ அப்பனா உங்களுக்கு 8 டிவைட் பை ஆல்மோஸ்ட் 12 into 8 டிவைட் பை 12 80 டிவைட் பை 12 into 2, say for example 1% or 2% டிஸ்கவுண்ட்ல வந்து உங்களோட பில்ல வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு 98 lakhs இல்ல 99 lakhs வந்து உங்களுக்கு பேமெண்டா பண்ணுவாங்க. So that concept, that is called as a discounting concept. Discounting concept. இந்த கான்செப்ட வந்து இவங்க எப்படி ஃபேக்டர் பண்றாங்க, this is also called as a factoring. So factoring சொல்லுவாங்க. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபேக்டரிங் இருக்கு. ஃபேக்டரிங் சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து ரிவர்ஸ் ஃபேக்டரிங் சொல்லுவாங்க. டிரான்சாக்ஷன் இனிஷியேட்டட் பை செல்லர் அப்படின்னா அது வந்து ஃபேக்டரிங். ரிவர்ஸ் ஃபேக்டரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பையரே டிரான்சாக்ஷன்ஸ் இனிஷியேட் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். சே ஃபார் எக்ஸாம்பிள்
நீங்க வந்து யூ ஆர் தி செல்லர்னு வச்சுக்கோங்களேன். ஃபேக்டரிங் எப்படி ஆகும், யூ ஆர் எம்எஸ்எம்இ செக்டர், யூ ஆர் தி செல்லர். ஓகேங்களா, தேர் இஸ் அ பையர் ஹஸ் அக்செப்டட் த இன்வாய்ஸ். நீங்க மெட்டீரியல் சப்ளை பண்ணிருக்கீங்க, பையர் வந்து மெட்டீரியலும் அக்செப்ட் பண்ணிட்டாரு, நீங்க இன்வாய்ஸும் சப்ளை பண்ணிட்டீங்க, ஹி ஹஸ் அக்செப்டட் த இன்வாய்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா, நீங்க இப்ப என்ன பண்ணிரணும்னா, தேர் இஸ் அ இன்டர்மீடியேட்டரி கால்டு ஃபினான்சியர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க பில்ஸ் வந்து நீங்க சிஸ்டத்துல அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது as a சப்ளையரா நான் சோ அண்ட் சோ கஸ்டமருக்கு சோ அண்ட் சோ வேல்யூ ஆஃப் மெட்டீரியல் ஐ ஹவ் சப்ளைடுன்னு சொல்லி உங்களோட இன்வாய்ஸ் அலாங் வித் இவே பில் ரிக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அந்த போர்ட்டல் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, தெர் ஆர் லீடிங் ஃபினான்சியர்ஸ் as well as தி பேங்க்ஸ், ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. உங்களோட இன்வாய்ஸ் அப்டேட் ஆனோனே அண்டர் யுவர் உங்களுக்கு ஒரு லாகின் பாஸ்வேர்ட் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், அந்த ஐடென்டிட்டியில இமீடியட்டா டிஸ்பிளே ஆகும். ஸோ பேங்கர்ஸ் வந்து என்ன பெஸ்ட் ரேட்ல பேஸ்ட் ஆன் யுவர் கிரெடிட் ரேட்டிங் as well as the buyer கிரெடிட் ரேட்டிங் வந்து அவங்க என்ன பெஸ்ட் வேல்யூக்கு உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிட் பண்ணுவாங்க. அது as a செல்லரா அவங்க வந்து 1% இல்ல 0.5% என்ன டிபெண்ட் அப்பான் யுவர் கிரெடிட் பீரியட் அவங்க பிட் பண்ணுவாங்க. அந்த பிட்டிங் வேல்யூ வந்து உங்களுக்கு அக்செப்டபிளா இருந்ததுன்னா as a செல்லரா நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபினான்சியர்ஸ் தட் இஸ் a banker or financial institution will disperse the fund to your bank account. உங்களுக்கு ஃபண்ட் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணிடுவாங்க. அண்ட் த பேங்கர் வில் கெட் த பேமெண்ட் ஃப்ரம் தி பையர் on the due date of the on the due date of the credit period. Say for example 60 days கிரெடிட் பீரியட் அப்படின்னா, கிரெடிட் பீரியட் முடியறப்ப அந்த பையர் வந்து ராதர் மேக்கிங் பேமெண்ட் டு யூ, ஹி வில் மேக் அ பேமெண்ட் டு தி பேங்கர். ஏன் அப்படின்னா உங்களோட பில்ஸ் தான் உங்களுக்கான பேமெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சு, அது வந்து பேங்கருக்கு பே பண்ணிடுவாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் அ ஃபேக்டரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பில் டிஸ்கவுண்டிங் மெத்தட். இதுவே வந்து ரிவர்ஸ் ஃபேக்டரிங் சொல்லுவாங்க. ரிவர்ஸ் ஃபேக்டரிங் என்னங்கிறது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், செல்லர் வந்து எப்படி அவங்களோட இன்வாய்ஸ் அப்டேட் பண்ணி பேமெண்ட் வாங்குறதுன்னு பார்த்தோம். ரிவர்ஸ் ஃபேக்டரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பையரே வந்து நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் அ பையர் அண்ட் யூ பாட் அ மெட்டீரியல் ஃப்ரம் அ சப்ளையர். அப்ப நீங்க சப்ளையருக்கு வந்து ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இமீடியட்டா பேமெண்ட் பண்ணணும், அல்ல ஒரு 30 டேஸ்ல பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னீங்க அப்படின்னா, ஃபினான்சியர்ஸ் வாட் தே வில் டு இஸ் தட் ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ தே வில் மேக் அ பேமெண்ட் டு தி பையர், சப்ளையர். அண்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 1 crore ஆஃப் மெட்டீரியல் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, நீங்க வந்து சப்ளையருக்கு பேமெண்ட் பண்ணணும். அதுக்கு பதிலா ஃபினான்சியர்ஸ் வந்து தே வில் மேக் எ பேமெண்ட் டு தி சப்ளையர் அண்ட் இன் டர்ன் தே வில் ரெக்கவர் தி மணி ஃப்ரம் யுவர் எண்ட் வித் டிபெண்டிங் அப்பான் தி கிரெடிட் பீரியடும் அப்ப என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரிவேலிங் இருக்குதோ அதை பேஸ் பண்ணி வாங்க முடியும். திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிவர்ஸ் ஃபேக்டரிங். இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸுமே வந்து ட்ரேட்ஸ்ல இருக்கு. இந்த ட்ரேட்ஸ் பிளாட்ஃபார்ம் சொல்லுவாங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ல ரெண்டுமே இருக்குது. இந்த ரெண்டுக்குமே இந்த என்னென்ன சிஸ்டம்லாம் இதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, as of now there are 3 ட்ரேட்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்காங்க. இன்வாய்ஸ் மார்ட்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்சஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, M1 எக்ஸ்சேஞ்ச், மொத்தம் இந்த 3 பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த 3 பிளாட்ஃபார்ம்லயும் வந்து இது ஒரு லிமிடெட் என்டிட்டிஸ். இது வந்து ஆர்பிஐயோட அப்ரூவலோட இவங்க பண்ணிருக்காங்க. இதுல நீங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கலாம். இதோட ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து வெறும் 2500 rupees என்னமோ தான். அண்ட் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் வேல்யூ இஸ் அபவுட் 0.1% or 2% அவங்க சார்ஜ் பண்றாங்க. அண்ட் இதை வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க போர்ட்டல் அப்லோட் பண்ணிட்டீங்க, உங்களோட இன்வாய்ஸ் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் தட் ப்ரிவேலிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல உங்களுக்கு கண்டிப்பா பெனிஃபிஷியலா இருக்கும். இப்போ இதோட இந்த ட்ரேட்ஸோட பெனிஃபிட் என்ன பாத்தீங்க, செல்லருக்கு என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்க அப்படின்னா, சிக்னிபிகண்டான ரிடக்ஷன் இன் தி ரிசீவபிள் சைக்கிள். உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து உங்களுக்கு உடனே வந்துடும். இந்த சென்ஸ் சப்போஸ் நீங்க கிரெடிட் பீரியட் இன்னைக்குலாம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிலாம், ஸ்பெசிஃபிகலி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி as well as இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரிலாம் பாத்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 120 டேஸ் இன்னைக்கு கிரெடிட் பீரியட் வந்துச்சு. 92 to 120 டேஸ் கிரெடிட் பீரியட்லாம் இன்னைக்கு ஆன் ஆவரேஜ். இன்னைக்குலாம் நீங்க பேங்க்ல போய் லோன் வாங்க போனீங்க அப்படின்னா, பேங்கர் வந்து அந்த ஓல்டேஜ் கான்செப்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க, கேஷ் கிரெடிட்டோ இல்ல ஓவர் டிராஃப்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர்ல இருந்து 1/3 சொல்லுவாங்க. தட் இஸ் சிம்பிளஸ்ட் மெத்தட். 30% or 1/3 என்னன்னா, உங்களுக்கு 365 டேஸ்ங்கிறது 1 இயர். அந்த 1 இயர்ல 1/3 ஆஃப் தி பீரியட் வந்து உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் அவங்க அசியூம் பண்ணிக்குவாங்க. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டர்ன் ஓவர் வந்து ஒரு 100 crores இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1/3 எவ்வளவு, 33 crores. ஸோ உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் தட் இஸ் ஓவர் டிராஃப்டோ இல்ல கேஷ் கிரெடிட் லோனோ உங்களுக்கு மேக்ஸிமம் டு தி டியூன் ஆஃப் 30 to 35 crores தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. தட் இஸ் தம் ரூல் which the banker which most of the banker follows. But unfortunately இன்னைக்கு the business-ஓட ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள்லாம் பாத்தீங்கன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் 90 days or 120 days. It is went from 90 days 120 டேஸ்ல இருந்து இன்னைக்கு 180 டேஸ்ல இருந்து 200 டேஸ் வரைக்கும் போயிருச்சு. இன்னைக்கு கிரெடிட் பீரியட் மட்டுமே 90 days to, அதாவது நீங்க ஒன்ஸ் கூட்ஸை வந்து சென்ட் பண்ணதுக்கு அப்புறம், ஷிப்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் வர வரைக்குமே வந்து 120 டேஸ் வந்துருச்சு. அது இல்லாத உங்களோட மேனுஃபேக்சரிங் டியூரேஷன் பீரியட்ஸ், பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்,
இந்த லீட் டைம்லாம் நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி அரௌண்ட் 180 days to 200 days. ஸோ இந்த மாதிரியான சேலஞ்சிங்கான என்வரான்மெண்ட்ல திஸ் இஸ் த பிளேஸ் வேர் திஸ் ட்ரேட்ஸ் கம்ஸ் இன்டு பிக்சர். நீங்க வந்து உங்களோட பில்ஸையோ உங்களோட இன்வாய்ஸையோ வந்து நீங்க போர்ட்டல் அப்லோட் பண்ணிட்டு நீங்க பேமெண்ட்டை வாங்கிக்கலாம். இதுக்காக எந்த கொலட்ராலும் கேட்க மாட்டாங்க. திஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட். ப்ளீஸ் நோட் டவுன் தட் this doesn't come up with any collateral security schemes. It is purely based on the invoice uploaded by the seller and the credit rating of both seller, supplier as well as the buyer. இவங்க ரெண்டு பேர்த்தோட கிரெடிட் ரேட்டிங்கை பேஸ் பண்ணி இவங்களோட கிரெடென்ஷியலை பேஸ் பண்ணி மட்டும்தான் இது ஃபங்க்ஷன் ஆகுது. இட் டசன்ட் ரிக்வயர் எனி கொலட்ரல் செக்யூரிட்டி அட் ஆல். இதுதான் இதோட பிரைமரி பெனிஃபிட்ஸ். ஸோ இன் கேஸ் ஆஃப் பையர்ல இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பையருக்கு வந்து ஃபிளெக்சிபிள் ரீபேமெண்ட் டைம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு கிரெடிட் பீரியட் வந்து 180 days இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இமீடியட்டா கிரெடிட் சப்ளையருக்கு பே பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஸோ யூ கேன் டேக் யுவர் ஓன் டைம் அண்ட் தென் மேக் யூ கேன் என்ஜாய் ஃபுல் கிரெடிட் பீரியட் அண்ட் தென் மேக் அ பேமெண்ட் டு தி பேங்கர். அண்ட் பேங்கர் prior to that பேங்கர் would have already made a payment to the supplier. So the cash flows வந்து சீம்லெஸ்ஸா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பிகெஸ்ட் பெனிஃபிட் டு தி பையர் as well. ஸோ இதுதான் இந்த ட்ரேட் as of now இந்தியாவில் வந்து 3 ட்ரேட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இன்வாய்ஸ் ஸ்மார்ட், ரிசிபிள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா RXIL சொல்லுவாங்க, அது ஒரு இருக்கு. M1 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஸோ இந்த 3 பிளாட்ஃபார்மே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். whichever is more comfortable for you, you can do it. How to start? இது எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து as an MSME சர்டிபிகேட்டை வந்து நீங்க ட்ரேட்ஸ் TREDS சொல்லுவாங்க ட்ரேட்ஸ் அந்த பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு உங்களோட MSME சர்டிபிகேட் நீங்க அப்லோட் பண்ணிட்டு அதர் KYC டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இட்ஸ் a very simple process. It is not at all complicated. நீங்க உங்களோட MSME சர்டிபிகேட், PAN நம்பர், GST, பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வித் DSCயோட அட்டாச் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி will get registered. இதுல என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னா government came up with a notification which says that okay, all the companies which are having a turnover of more than 500 crores and all the central and state PSU supposed to get registered with it. நீங்க ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தாவோ இல்ல those companies which are having a turnover of more than 500 crores, பிரைவேட் செக்டரா இருந்தாலும் சரி, பப்ளிக் செக்டரா இருந்தாலும் சரி, எந்த கம்பெனியுமே more than 500 crores இருந்தா கண்டிப்பா இந்த ட்ரேட்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணுங்கிறது மேண்டேட்டரி. ஸோ இதுல எனக்கு தெரிஞ்சு எங்களோட கிளைண்ட்ஸ் மோர் தென் 500 crores எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஈவன் ஐ நோ ஃபியூ ஆஃப் மை கிளைண்ட்ஸ் ஹூ ஆர் என்ஜாயிங் திஸ் ட்ரேட்ஸ் ஃபெசிலிட்டிஸ். ஸ்பெசிஃபிகலி திஸ் இஸ் மோஸ்ட் பெனிஃபிஷியல் இஃப் யூ ஆர் மேக்கிங் இஃப் யூ ஆர் அ சப்ளையர் ஆஃப் தி கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ்க்கோ இல்ல கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்ல சே ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வேவோ, சிவில் சப்ளை கார்பரேஷன்ஸோ இல்ல டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி டிரான்ஸ்போர்டேஷனுக்கோ இல்ல நீங்க இந்த மாதிரியான எந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கோ இல்ல PSUஸ்க்கோ நீங்க சப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இமீடியட்லி கெட் ரெஜிஸ்டர்ட் வித் ட்ரேட்ஸ். You can immediately upload your upon supply of material or supply of services, you can upload your invoices into the e-trades and immediately you will get the payment based on the availability of the banker. In case of a PSU say credit rating system na issue கிடையாது. There are blindly approving the bill, they're blindly doing the bill discounting methods in case of government supplies. In case of private, those companies which are doing a turnover of more than 500 crores, அதாவது buyer, why I'm talking about the buyer. If you are supplying material to a company which is having to an enterprises which is having a turnover of 500 crores or more, then you can get it registered under the இந்த e-tradesல கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த பையர் வந்து அந்த இன்வாய்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வித்தின் so and so டேட்ல உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து இவங்க பேங்கர்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ். நிறைய என்டர்பிரைசஸ்க்கு வந்து இந்த சப்ஜெக்ட் தெரியல. ஸோ அதுதான் ஐ தாட் ஆஃப் கவரிங் இட் இன் ஐ தாட் ஆஃப் ஒன்லி ஜஸ்ட் சேயிங் தட் வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் MSME. ஸோ பட் என்னன்னா இந்த e-trades பத்தி நிறைய அவேர்னஸ் வந்து MSME செக்டர் ஸ்பெசிபிக்லி ஃப்ரம் கொங்கு ரீஜன்ல வந்து இல்ல அப்படிங்கிறதுக்காக தான் சரி நம்ம இதை பத்தி ஒரு மேக்ரோ, நான் உங்கள்கிட்ட மேக்ரோ வியூல டச் பண்ணிருக்கேன். இது ரிலேட்டடான உங்களுக்கு எந்த டவுட்ஸா இருந்தாலும் you can get in touch with me during the course of presentation or after the I don't want to make it as a one way communication. So உங்களுக்கு என்ன queries என்ன doubts எது இருந்தாலும் please post it in the message box. illa at the end of the session you can raise all your queries. It's my it's my privilege to address all your questions and queries. So just we are moving ahead with payment related subject. Okay, so என்ன benefits payment if you are an MSME sector, உங்களுக்கு receivable வந்து benefits இருக்கு. என்ன receivable benefits இருக்கு அப்படின்னா if you are a MSME enterprises and if you submit your MSME certificate to the buyer of the material or buyer of the service அப்படின்னா then the buyer is under obligation to make a payment within the stipulated period under the act.
ஓகேங்களா? இந்த MSME ஆக்ட்ல செக்ஷன் 15 ஆஃப் தி MSME ஆக்ட் டீல்ஸ் வித் தி பேமெண்ட் சப்ஜெக்ட். அது டைம்லைன் ஸ்டிபுலேட் பண்ணிருக்காங்க. If you are a MSME sector and if you are supplying a material or supplying a services to an enterprises, then the receiving enterprises shall make a payment to the MSME, that is the supplier, within due date specified in the act. Suppose உங்களுக்கும் பையருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிரெடிட் பீரியட், தட் இஸ் த கிரெடிட் பீரியட் அக்ரிமெண்ட். அந்த கிரெடிட் பீரியட் அக்ரிமெண்ட் வந்து இஃப் இட் இஸ் லெஸ் தென் 45 டேஸ் அப்படின்னா as per the agreement. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கும் பையருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, as per the agreement கிரெடிட் பீரியட் வந்து 30 டேஸ் அப்படின்னா the buyer shall make a payment to the MSME sector within 30 days. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கும் பையருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, ஆனா அந்த அக்ரிமெண்ட் வந்து மோர் தென் 45 டேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 60 டேஸோ 90 டேஸோ நாங்க கிரெடிட் பீரியட் அக்ரி பண்ணிருக்கோம் அப்படின்னாலும் the buyer shall make a payment within 45 days. Please understand that it is 45 days or as per the agreement whichever is the lower. However, if there is no written agreement, credit period எங்களுக்கு நாங்க இன்வாய்ஸ்ல மென்ஷன் பண்ணல அப்படின்னா then the buyer under obligation to make a payment within 15 days. ஓகேங்களா? So which means either 15 days if there is no agreement, if there is an agreement as per the agreement, or 45 days whichever is lower. So அந்த டியூ டேட்டுக்குள்ளார பேமெண்ட் பண்ணிரணும். சோ இந்த ஆக்ட் ஒரிஜினலா வந்தப்ப இட் ஹேட் a huge impact. ஸ்பெசிபிகலி நீங்க லார்ஜ் ஸ்கேல் என்டிட்டிஸ் எல்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, தட் இஸ் ஸ்பெசிபிகலி லிஸ்டட் என்டிட்டிஸ்லாம் they used to have I was working with ITC and Marico. We had a huge impact on this provisions. நாங்கலாம் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இது மாதிரியான லார்ஜ் ஸ்கேல் என்டிட்டிஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, since because of the muscle, I mean money muscles, bargaining capacity, because they're large entities, okay, the turnover is running into multi crores, okay, whereas this suppliers or vendors all are small micro small enterprises இருப்பாங்க. அவங்களோட turnover ஒரு 20 crores 50 crores இல்ல 30 crores இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, they either be a job worker பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லனா ஏதோ ஒரு இன்ஜினியரிங் ஃபவுண்டரி ஐட்டம்ஸ் இல்ல வேற ஏதோ இன்ஜினியரிங் ஐட்டம்ஸ் வந்து ஜாப் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாங்க, இல்ல மெட்டீரியல் சப்ளை பண்ணுவாங்க. சோ அப்ப இந்த லார்ஜ் ஸ்கேல் என்டிட்டி எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொட்டேஷன்ங்கிற பேர்ல 4-5 வெண்டாட்ட இருந்து வாங்கிட்டு ஈச் வெண்டரை உட்காந்து பார்கெயின் பண்ணி ஸ்க்யூஸ் பண்ணி கிரெடிட் பீரியடே வந்து பேமெண்ட்ல பார்கெயின் பண்ணா கூட பரவாயில்ல, ஐ மீன் பிரைசிங்ல பார்கெயின் பண்ணா கூட பரவாயில்ல, ஈவன் கிரெடிட் பீரியடே வந்து 90 டேஸ் கிரெடிட் பீரியட் 120 டேஸ் கிரெடிட் பீரியட் பேசிட்டு இருப்பாங்க. பட் அதெல்லாம் எவ்ரி கம்பெனி நவ ஸ்டார்டட் டூயிங் அவே வித் தோஸ் சார்ட் ஆஃப் நெகோசியேஷன். த மூமெண்ட் தே மே டு a hardcore negotiation with respect to the price, but the payment, when it comes to payment to the MSME sector, they ensure that the payment is being made within 45 days from the date of acceptance of the goods. So இது ஒரு மேஜர் இம்பாக்ட் வந்து SME செக்டருக்கு, ஏன்னா உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து லாக் ஆகாது. சோ இது வந்து ஒரு மேஜர் இம்பாக்ட் வந்து இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து ஒரு என்டிட்டிக்கு சப்ளை பண்ணிருக்கீங்க, அந்த என்டிட்டி வந்து 15 டேஸ்ல உங்களுக்கு பேமெண்ட் பண்ணல அப்படின்னா என்ன பண்றது? ஐ மீன் 45 டேஸ் 15 டேஸோ 45 டேஸோ as per the agreement, or if there is no agreement 15 days, if there is an agreement as per the agreement, or 45 days whichever is earlier. ஓகேங்களா? சோ பேமெண்ட் பண்ணல அப்படின்னா there is a portal called samadhan.msme.gov ன்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. அந்த போர்ட்டல்ல போய் உங்களோட கிரீவன்ஸ் லான்ச் பண்ணீங்க அப்படின்னா they immediately direct the buyer of the material or services to make a payment to the company immediately. If they fail to do so, then the criminal action and subsequent other legal course of actions will been followed. So அதனால MSME செக்டருக்கு வந்து யாருமே பே பண்ணாத இருக்கிறது இல்ல. சோ அதுல ஏதாவது உங்களுக்கு டிஸ்பியூட் இருந்தனா அட்வொகேட் மாமா, வக்கீல்லாம் இருக்காங்க. சோ அவங்க you can get in touch with those people. And okay, இது வந்து ஒரு the government thought, okay, நான் வெறும் so அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த MSME வந்து இத்தனை சோன்சோ டேட்டுக்குள்ள பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பே பண்ணலினா கிரீவன்ஸ் மெக்கானிசத்துக்கும் ஒரு அப்லெட் ட்ரிபியூனல் மாதிரி ஒன்னு கொண்டு வந்துட்டாங்க. சமாதான் ஸ்கீம்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, அந்த பிளாட்ஃபார்மை ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா பேமெண்ட் கொடுத்துருவாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் தட், இஃப் தேர் நாட் மேக்கிங் பேமெண்ட் அப்படின்னா, தென் ஆஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் உங்களோட ஆடிட்டர்ஸ் எல்லாமே உங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதாவது பையரோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து நாங்க ஃபைனலைஸ் பண்ணும்போது அவங்களோட ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்றப்ப நாங்க என்ன பண்ணணும்னா, டியூ டு MSME செக்டர் லெஸ் than 45 டேஸ் எவ்வளவு இருக்கு, மோர் than 45 டேஸ் எவ்வளவு இருக்குது, நாங்க இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்லயே நாங்க கிளாசிஃபை பண்ணி காமிக்கணும். என்னன்னா, ஏன் MSMEக்கு பேமெண்ட் பண்ணல, அந்த MSMEக்கு மோர் தென் 15 டேஸ் 45 டேஸ் எவ்வளவு பே பண்ண வேண்டியது இருக்கு, லெஸ் தென் 45 டேஸ் எவ்வளவு பே பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். இதே லிஸ்டட் என்டிட்டிஸ், தேர் ஆர் ஆடிட் ஆஃப் கப்பல் ஆஃப் லிஸ்டட் கம்பெனிஸ் இன் கோயம்புத்தூர் as well as the other part of the country. சோ நீங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா, as an auditor நாங்க வந்து அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்லயே வந்து டியூ டு MSME செக்டர் மோர் தென் 45 டேஸ் எவ்வளவு இருக்குங்கிறத நாங்க டிக்ளேர் பண்ணணும். சோ அதுவும் கொண்டு வந்தாங்க. சோ இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ்,
still the government was not satisfied with the payment process. இன்னும் வந்து ஏதோ ஒரு லக்கணம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. அதை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து ஒரு இன்கம் டாக்ஸ்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்தாங்க. என்ன அந்த அமெண்ட்மெண்ட் போறதுக்கு முன்னாடி சப்போஸ் இஃப் த பேமெண்ட் இஸ் நாட் பீங் மேட் வித்தின் த 45 days அப்படின்னா then the buyer shall make a payment to the MSME company, that is the supplier, along with the interest of 3 times of the normal bank rate. That is right now the bank rate is around 7%, so it comes to 20.25% as of now. 3 times of the bank rate அது பே பண்ணணும். ஓகேங்களா? சப்போஸ் in spite of that, ஓகே, இஃப் தர் நாட் மேக்கிங் எ பேமெண்ட் அப்படின்னா என்ன பண்ணாங்க, அதுக்கு தான் இன்கம் டாக்ஸ்ல இருந்து லாஸ்ட் பட்ஜெட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இஃப் த பேமெண்ட் டு தி MSME செக்டர் இஸ் நாட் பீங் மேட் இன் தி சேம் ஃபினான்ஷியல் இயர் அண்ட் இஃப் இட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஆன் தி பேலன்ஸ் ஷீட் டேட், தட் இஸ் 31st March அன்னைக்கு MSME செக்டருக்கு பே பண்ண வேண்டிய பேமெண்ட் வந்து இஃப் இட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் மோர் தென் 45 days அப்படின்னா income tax department said that such payments are disallowed from computation of the profit அப்படின்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் இதோட ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். if you are a buyer of material from the MSME company, MSME entities-ல இருந்து நீங்க ஒரு மெட்டீரியலோ இல்ல சர்வீஸோ அவைல் பண்ணிருக்கீங்க, ஆனா அந்த என்டிட்டிக்கு வந்து சப்ளையருக்கோ இல்ல சர்வீஸ் ப்ரொவைடருக்கோ நீங்க பேலன்ஸ் ஷீட் டேட் அன்னைக்கு, தட் இஸ் 31st March அன்னைக்கு மோர் தென் 45 டேஸ்க்கு மேல பே பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்க எக்ஸ்பென்சஸா கிளைம் பண்ணவே முடியாது உங்களோட P&L அக்கவுண்ட்ல. Are you getting me what I'm saying? So this is most important provision. Okay, as on balance sheet date, if the payment to MSME sector is beyond the stipulated period as per the MSME Act அப்படின்னா then it is a disallowed expenses in the books of accounts. நீங்க வந்து ப்ராஃபிட் வந்து நீங்க ஆஃப்டர் அந்த மெட்டீரியல் காஸ்ட் ரெடியூஸ் பண்ணியோ இல்ல எக்ஸ்பென்சஸ் ரெடியூஸ் பண்ணியோ நீங்க அரைவ் பண்ணியிருந்தாலும் இன்கம் டாக்ஸ் பர்பஸுக்காக, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் டாக்ஸ் பர்பஸுக்காக அந்த பர்டிகுலர் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து will be disallowed. ஓகே, அதுதான் இவங்க சொல்றாங்க. இந்த ப்ரொவிஷன் எப்ப இருந்து எஃபெக்டிவ் வந்தது அப்படின்னா 1st April 24ல இருந்து. ஆனா 1st April 24ல இருந்து வந்ததுன்னா கூட financial year 23, assessment year 24-25 financial year, அதாவது இந்த 23-24ல இருந்து இந்த ப்ரொவிஷன் எஃபெக்டிவ் வந்துருச்சு. which means இந்த 31st March 2023 அன்னைக்கு if you are a manufacturing company, I mean உங்களோட books of accountsல யாருக்காவது நீங்க more than 45 daysக்கு மேல பே பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா தயவு செய்து பே பண்ணிருங்க. இல்ல அப்படின்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டிஸ்அலவன்ஸ் ஆயிரும். ஏன் அப்படின்னா நீங்க நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாமே பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் சர்வீசஸ். சோ இந்த ரெண்டு கேட்டகரியுமே ஒரு ஹியூஜ் ஜங்க் ஆஃப் மணி உங்களோட புக்ஸ்ல இருக்கும். அதை வந்து நம்ம எக்ஸ்பென்சஸா கிளைம் பண்ணீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்கா சூட் அப் ஆயிரும். அதுக்கு நம்ம இன்கம் டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ சப்போஸ் நீங்க வந்து 45 டேஸ்க்குள்ளார பே பண்ணல, ஆனா நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எப்படிங்கிறத நான் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட டீடைல் இந்த ப்ரொவிஷனை டீடைலா நான் அனலைஸ் பண்ணி இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன். பட் இது யாராருக்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா irrespective of it applies to all the business enterprises irrespective of நீங்க டாக்ஸ் ஆடிட்ல இருக்கீங்களா இல்ல நான் டாக்ஸ் ஆடிட்ல இருக்கீங்களா அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. it applies to all the enterprises. Okay, when an enterprise is buying a goods or taking a service from the enterprises registered under the MSME sector னா இந்த ப்ரொவிஷன் கண்டிப்பா அப்ளை ஆகும். அதுதான் இதோட கான்செப்ட். ஓகே, சோ இதுல வந்து எந்த எக்ஸம்ஷனுமே கிடையாது. சப்போஸ் இதுல ஒரு கிரிட்டிக்கல் மூமெண்ட் இருக்கு. ஓகே, இந்த மூமெண்ட்டை வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி டச் பண்ணிருக்கணும். பட் நான் ஐ இன்டென்ஷனலி கெப்ட் இட் அவுட் ஆஃப் தி டிஸ்கஷன். என்ன ரீசன்ஸ் அப்படின்னா இந்த ஆக்ட் யாரா இருக்கலாம், இதுல ஒரு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இஸ் தட் ஆல் MSME suppliers are eligible to get the payment from the vendor within the stipulated period? The answer is no. Only the manufacturing sector and service sectors are eligible to get this benefit. If you are a trader of either retailer or wholesaler, both retailer or wholesaler traders ஆவோ இருந்தீங்க அப்படின்னா then this benefit is not available. In the sense, if you buy a material from the trader or if you buy a material from the wholesale trader or retail trader இருந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கனாவோ இந்த provision of disallowance of expenses is not eligible, not applicable. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க ஒரு மெட்டீரியலை வந்து மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து வாங்கினீங்கனாவோ இல்ல சர்வீஸ் ப்ரொவைடர் இருந்து சர்வீஸ் அவைல் பண்ணீங்களா மட்டும்தான் வந்து யூ ஆர் அண்டர் ஆப்ளிகேஷன் டு மேக் அ பேமெண்ட் வித்தின் 45 days from the date of acceptance of the goods. சப்போஸ் நீங்க வந்து ஒரு ட்ரேடர்ட்ட இருந்து மெட்டீரியல், இப்ப யான் நம்ம டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, நமக்கு தெரிஞ்ச டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்குமே, நீங்க யான் பர்ச்சேஸ் பண்றீங்க, நீங்க ஸ்பின்னிங் மில்ஸ்ல இருந்து ஓய் கிட்ட இருந்தோ டைரக்டா யான்ஸை பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா
then you are liable to make a payment within 45 days from the date of the acceptance of the goods illa receipt of the invoices. But suppose if you are buying a yarn from the buying a yarn from the trader, நிறைய இன்னைக்கு yarn traders எல்லாம் இருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா then you are not liable to make payment to the vendor within 45 days. It is the provision is applicable only for the manufacturer and service sector, not for the traders. That is most important, point number 1. Point number 2, medium size enterprises, the provision is applicable only for the micro and small enterprises and not for the மீடியம் சைஸ் என்டர்பிரைசஸ். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா நான் என்டர்பிரைசஸ் வந்து 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்கன்னு உங்ககிட்ட காமிச்சிருந்தேன். ஒன்னு வந்து மைக்ரோ, அண்ட் செகண்ட் வந்து ஸ்மால், தேர்ட் வந்து மீடியம் என்டர்பிரைசஸ். மைக்ரோ என்டர்பிரைசஸ்ங்கிறது அப் டு 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி பிளான்ட் அண்ட் மெஷினரி அண்ட் 5 crores டர்ன் ஓவர். மீடியம் என்டர்பிரைசஸ்ங்கிறது அப் டு 5 crores இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி பிளான்ட் அண்ட் மெஷினரி அண்ட் 10 crores இன் தி பிளான்ட் அண்ட் மெஷினரி அண்ட் 50 crores இன் தி டர்ன் ஓவர். ஸோ இந்த கேட்டகரிக்குள்ளார இருந்தீங்கன்னா மட்டும்தான் யூ ஆர் எலிஜிபிள் டு கெட் த பெனிஃபிட் ஆஃப் receiving the payments within the stipulated period of 45 days. If you are medium enterprises or if you are a trader, then you are not eligible for getting this benefit. இது ஒரு பாயிண்ட். And important point, okay, unregistered MSME in the sense, suppose assume that you are a business entity, நீங்க ஒரு சப்ளையர்ட்ட இருந்து மெட்டீரியலோ இல்ல சர்வீஸோ வாங்கிட்டு இருக்கீங்க, ஓகேங்களா? அந்த சப்ளையர் வந்து MSME ஆக்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணலையாவோ இல்ல உங்ககிட்ட MSME சர்டிபிகேட்டே கொடுக்கல, அதுக்கான டிக்ளரேஷனே கொடுக்கல அப்படின்னாலும் யூ ஆர் நாட் அண்டர் ஆப்ளிகேஷன் டு மேக் எ பேமெண்ட், ஓகேங்களா? இந்த சென்ஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரோ இல்ல சப்ளையரோ மெட்டீரியல் சப்ளை பண்றாங்க, ஆனா அவங்க வந்து உங்களுக்கு MSME சர்டிபிகேட் கொடுக்கலனாவோ இல்ல அவங்க வந்து நான் வந்து MSME இல்ல அப்படின்னு சொல்லி டிக்ளரேஷன் கொடுத்தாங்கனாவோ தென் யூ ஆர் நாட் அண்டர் ஆப்ளிகேஷன் டு மேக் எ பேமெண்ட். சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா பிசினஸ் ஹவுசஸும் உங்களோட சப்ளையர்கிட்ட வந்து நீங்க ஒரு டிக்ளரேஷன் வாங்கணும். ஆர் யூ என் MSME சர்டிபிகேட், MSME ஹோல்டரா, உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் ஹோல்டரான்னு கேட்கணும். இஃப் எஸ், you have to ask them to submit the MSME, that is உதயம் registration certificate submit பண்ண சொல்லணும். அந்த சர்டிபிகேட்ல வந்து நீங்க கேர்ஃபுல்லா எவாலுவேட் பண்ணணும். ஆர் தே மைக்ரோ ஆர் ஸ்மால் ஆர் மீடியம் என்டர்பிரைசஸ் நீங்க பார்க்கணும். ஒன்லி இஃப் தேர் ஆர் மைக்ரோ ஆர் ஸ்மால் என்டர்பிரைசஸ் இருந்தாதான் நீங்க அப்ளிகேஷன். அதுலயும் இஃப் த வெண்டர், இஃப் த சப்ளையர் இஸ் a trader அப்படின்னா then it is not applicable. Please understand that it is not applicable to the traders. It is only applicable to the receipt of the material or receipt of the services from the manufacturer or service provider. So இந்த conditions எல்லாமே satisfy ஆயிருக்கா அப்படிங்கறத நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா எவாலுவேட் பண்ணிக்கணும். So though this provision is having a long lasting impact on the MSME sector இருந்தா கூட there are certain facilitation which is being given to have the bottlenecks எது இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த இதை கொடுத்திருக்காங்க. இதுல என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னா, சப்போஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு மெட்டீரியல் ஒரு பர்ச்சேஸ் ஒரு சப்போஸ் எஸ் ஆன் த டேட் ஆஃப் டியூரிங் தி ஃபினான்ஷியல் இயர்ஸ்ல வந்து நீங்க மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றீங்க, ஓகேங்களா? உங்களுக்கு அந்த வெண்டர் கூட ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. என்ன அக்ரிமெண்ட்னா வித்தின் சே ஃபார் எக்ஸாம்பிள் வித்தின் 60 days இல்ல 90 days வரை நீங்க பேமெண்ட் பண்ணிருக்கணும் இருக்கு, which is nothing but beyond the stipulated time as per the MSME Act, that is 45 days. அப்படின்னா அந்த வெண்டர் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் என்கிட்ட வந்து MSME சர்டிபிகேட் கொடுக்கலினாவோ இல்ல நான் வந்து MSME ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னாவோ, okay, then you are not under obligation to make a payment to the vendor. நீங்க வந்து as a recipient of the services நீங்க வந்து as per உங்களோட அந்த கிரெடிட் பீரியட் பாலிசி இருக்குல்ல, 90 days இல்ல 60 days நீங்க அதுபடி பே பண்ணலாம். நீங்க 45 days பே பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. So this is very important. நிறைய people இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நாங்க எல்லா வெண்டருக்கும் நாங்க 45 days பே பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. only those vendor who got registered under உதயம் registration category, who belongs to micro or small enterprises, who are also not a trader, that is only manufacturer and service provider who are a micro or medium enterprise, micro or small enterprises only eligible for the this benefit. Okay, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்தது வந்து இதை வந்து ஓகே ஃபைன், நான் வந்து MSME கேட்டகரி MSME கம்பெனிட்ட இருந்து தான் நான் பேமெண்ட் வாங்கியிருக்கேன், மெட்டீரியல் வாங்கியிருக்கேன். தென் ஹவு டு டீல் வித் திஸ் சப்ஜெக்ட்? ஓகே, இதுல ரொம்ப கிரிட்டிக்கலான ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்ஜெக்ட், இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகே, ஏன் அப்படின்னா
சி ஏன் இந்த நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா அப்படின்னா நான் பேசுறப்ப நிறைய எனிவே திஸ் நாட் a பொலிட்டிக்கல் ஃபோரம் டு டிஸ்கஸ் சப்ஜெக்ட். ஸோ என்கிட்ட நிறைய ஃபோன் கால்ஸ் வரும் என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து. என்னன்னா என்னங்க இது மாதிரி ஒரு ஆக்டை கொண்டு வந்துட்டாங்க, நான் எங்களுக்கு நாங்க சப்ளை பண்றேன் எங்களோட பையர்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு 120 டேஸ்ல தான் பே பண்றாங்க, எங்களுக்கு 90 டேஸ்ல தான் பே பண்றாங்க, இல்ல 150 டேஸ்ல தான் பே பண்றாங்க. ஆனா நாங்க வந்து எங்களோட சப்ளையருக்கு வந்து வித்தின் 45 டேஸ்ல பே பண்ண சொல்லி இவங்க எங்களுக்கு கண்டிஷன் போடுறாங்க. இது வந்து எனக்கும் சப்ளையருக்கும் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தானே, இதை ஏன் எம்எஸ்எம்இ ஆக்ட்ல வந்து இதை ஏன் என் மேல ஆப்ளிகேஷன்ஸ் கொண்டு வராங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வச்சாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வெரி வேலிட். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து வேலிடான பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வந்து பையருக்கும் செல்லருக்கும் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோ தவிர why the government is what is the business of the government to interfere in the subject matter? There is an answer why the government interferes in the subject. Okay, see you are நீங்க பேசுற கேஸ்ல வந்து both the recipient as well as the supplier of the material as well, that is the customer, buyer as well as the seller வந்து MSME கேட்டகரியா இருக்கறனால நீங்க இந்த பெயினை ஃபீல் பண்றீங்க. Please look at the other way around. Suppose if the supplier is an MSME sector whereas the receiver is a corporate entity, then this makes a lot of difference in those sector, because corporate entity unduly and unethically puts a lot of pressure on the MSME sector, skews them to the core and extend the credit period. To avoid such sort of things தான் இந்த ஆக்ட் அவங்க எம்எஸ்எம்இ ஆக்ட கொண்டு வந்தாங்க. பட் அதை கொண்டு வரும்போது எனி லாவை நீங்க எந்த ஒரு லாவை கொண்டு வந்தீங்கனாலும் சைடு எஃபெக்ட் இருக்கும். இப்ப நம்ம ஆயுர்வேதிக்லயோ இல்ல அலோபதிக் ஆயுர்வேதிக் எடுக்கும்போது சைடு எஃபெக்ட்லயும் வாங்க, பட் இட் டேக்ஸ் ஸ்லோ அண்ட் இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டியூ ப்ராசஸ். பட் வேற நம்ம அலோபதி எடுத்தோம்னா மெடிசன் எடுத்தோம்னா கியூர் ஆகும், பட் ஆப்வியஸ்லி தேர் வில் பி சைடு எஃபெக்ட். ஸோ அது மாதிரி தான் இந்த கேஸ்லயும் government has tried to help the MSME sector, and the MSME sector help பண்ண போற provisions la there is a side impact, which means that MSME sector அதே MSME sector recipient of the goods இருந்தாலும் இந்த provision applicable. In the sense both the supplier as well as the receiver வந்து MSME sector இருந்தா then again there is a problem. In the problem, that is the recipient of the goods whose MSME sector is under obligation to make payment to the supplier within the stipulated periods as per the act, otherwise his expenses will be disallowed in the books of accounts. So அது வந்து ஒரு 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 டிஸ்கம்ஃபர்ட் தான். பட் அதை எப்படி டீல் பண்றதுங்கிறத within the law frameல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். I am only giving a tax planning. I am not advising you any டாக்ஸ் எவேஷனோ இல்ல டாக்ஸ் அவாய்டன்ஸோ நான் உங்களுக்கு எதுவும் சஜஷன் பண்ணல. வித்தின் த கிவன் டைம் ஃப்ரேம் லா ஃப்ரேம்ல நீங்க இது எப்படி மேனேஜ் பண்றதுங்கிறத இப்ப நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண போறேன். சே வாட் இஸ் த லா சேஸ்? லா சேஸ் தட் the payment shall be made within the due date as per the stipulated time specified in section 15 of the MSME Act. MSME Act என்ன சொல்றாங்க? If there is no agreement 15 days, if there is an agreement as per the agreement or 45 days whichever is earlier, not exceeding 45 days. இதுதான் சொல்றாங்க. ஓகேவா? Say for example, take the scenario. நான் வந்து 1st April 23 அன்னைக்கு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஆனா பேமெண்ட் வந்து say for example today 25th of February நான் பே பண்ணிருக்கேன் அப்படின்னா is it an allowable expenditure books அப்படின்னா the answer is yes, it is an allowable expenditure under the income tax act. ஏன் அப்படின்னா the law says that the expenditure the payment to the MSME sector should have been made within the same financial year. அந்த financial yearலயே நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா then it is allowable expenditure. The government intention is not to disallow the expenditure which is payable to the MSME sector. The government intention is to enable the MSME sector to receive its payment on a faster mode. ஓகேங்களா? irrespective of அவங்க பினான்சியல் ரிப்போர்ட்ல டிஸ்க்ளோசர்ஸ் கொண்டு வந்தாங்க, சமாதான டிஸ்பியூட் மெக்கானிசத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதெல்லாம் நடந்தும் அந்த ஃப்ளோ ஆஃப் கிரெடிட் வந்து ஈஸியா நடக்கல. அதனாலதான் கவர்மெண்ட் இந்த ப்ரொவிஷனை கொண்டு வந்தாங்க. இதுல என்னன்னா நீங்க 45 டேஸ்ல பே பண்ணாட்டி பரவாயில்ல, அதை வந்து நீங்க அண்டர் தி MSME ஆக்ட்ல வந்து நீங்க இன்ட்ரெஸ்டோட பே பண்ணிக்கீங்க. அதை பத்தி எனக்கு இஷ்யூஸ் இல்ல. ஆனா as on the balance sheet date, that is 31st March financial year endல வந்து you should not have any outstanding to MSME sector more than 45 days. In the sense February 15th முன்னாடி வாங்கின எந்த இன்வாய்ஸுமோ இல்ல கூட்ஸுக்கோ வந்து நீங்க பே பண்ணாத 31st March அன்னைக்கு இருக்க கூடாது. ஓகேங்களா? 31st March அன்னைக்கு என்ன பேமெண்ட் பெண்டிங்ல இருக்கலாம்? Only those goods or material which are being bought on or after April 14th or 15th of February 14th 15th வரைக்கும் வாங்கின மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் வந்து பேயபிள் அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கணும் புக்ஸ்ல. மத்த பேமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க பே பண்ணிருக்கணும். இல்ல பேமெண்ட் பண்ணல, அதாவது MSME டியூ பேமெண்ட்ஸ் எல்லாமே பேமெண்ட்ல பண்ணல அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து டிஸ்அலவ் ஆயிரும் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல. ஓகே ரைட். டிஸ்அலவன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை மறுபடியும் நாங்க
கன்சிடர் பண்ணுவோமா நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல? சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர்ல சே ஃபார் எக்ஸாம்பிள் 1st January 24ல வந்து நான் பேமெண்ட் நான் மெட்டீரியல் வாங்கியிருக்கேன். ஆனா 31st March வரைக்கும் நான் பே பண்ணல. 3 மாசம் ஆயிருச்சு, நான் பே பண்ண முடியல. ஆனா 1st Aprilல இல்ல சே ஃபார் எக்ஸாம்பிள் 15th April 24ல வந்து நான் பேமெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். தென் வாட் ஷுட் ஐ டூ? த ஆன்சர் இஸ் இந்த ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் 23-24ல அது டிஸ்அலவன்ஸ் ஆயிரும். ஏன்னா பேலன்ஸ் ஷீட் டேட் அன்னைக்கு நீங்க பேமெண்ட் பண்ணல. ஆனா நீங்க எப்ப பே பண்ணிருக்கீங்க? 24-25ல பே பண்ணிருக்கீங்க. சோ இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அடுத்த ஃபினான்ஷியல் இயர்ல புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல while you are computing the profit income tax for that financial year, it can be taken as a allowable expenditure. இது எப்படின்னா இந்த வருஷத்துல பே பண்ணீங்கன்னா இந்த வருஷத்துலயே allowable. சப்போஸ் இந்த வருஷத்துல நீங்க பே பண்ணல, அடுத்த வருஷம் தான் பே பண்றீங்கன்னா அடுத்த வருஷத்துல இருந்து நீங்க ரெடியூஸ் பண்ணிக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் நாட் தட் disallowance is for perennial. Disallowance is perennial till you make the payment. Suppose you make the payment, then you can claim it as a deduction in the books of accounts. Am I clear? அதுக்கு ஒரு சின்ன ஒரு நாங்க டேப்லெட் ஃபார்மேட் போட்டிருக்கோம். அது எப்படி இங்க இருக்கிறத பாருங்க. எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் இன் தி கரண்ட் ஃபினான்ஷியல் இயர். இந்த ஃபினான்ஷியல் இயர்ல நீங்க எக்ஸ்பென்சஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அண்ட் த பேமெண்ட் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ங்கிறது வந்து 1st April to 31st March ஆஃப் தி நெக்ஸ்ட் இயர். ஓகேங்களா? இந்த ஃபினான்ஷியல் இயர்ல தான் நீங்க வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் 1st April 2023ல நீங்க மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? பேமெண்ட் வந்து 25th February 24ல பே பண்ணிருக்கீங்க. எத்தனை மாசம் கழிச்சு? கிட்டத்தட்ட 11 மாசம் கழிச்சு 10 மாசம் கழிச்சு நீங்க பேமெண்ட் பண்ணிருக்கீங்க. Am I eligible? Is this expenditure is allowable under the income tax for the financial year of 23-24? The answer is yes. It is allowable expenditure for the current financial year itself. ஏன் அப்படின்னா நீங்க 31st March முன்னாடி அதை பே பண்ணிட்டீங்க. So that is why it is allowable expenditure. Okay. Second scenario எடுத்துக்கோங்க. கிரெடிட் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல எக்ஸ்பென்சஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் 1st March அன்னைக்கு நீங்க வந்து மெட்டீரியல் வாங்குறீங்க. ஓகேங்களா? 1st March 2024 அன்னைக்கு வந்து நீங்க மெட்டீரியல் வாங்குறீங்க. ஓகேங்களா? 31st March அன்னைக்கு நீங்க பேமெண்ட் பண்ணல. சே ஃபார் எக்ஸாம்பிள் 15th April அன்னைக்கு நீங்க பே பண்றீங்க. ஓகேங்களா? 45 டேஸ்ல தான் நீங்க பே பண்றீங்க. 1st Marchல வாங்குறீங்க, 15th of Aprilல பே பண்றீங்க, 45 டேஸ்க்குள்ளார நீங்க பேமெண்ட் பண்ணிடுறீங்க. ஓகேவா? Is it as an allowable expenditure in the financial year 23-24 ஆனா yes it is allowable expenditure. ஏன் அப்படின்னா as on the balance sheet date அன்னைக்கு இது வந்து less than 45 டேஸ்ல இருக்குது. உங்களோட கிரெடிட் பீரியட் எவ்வளவு? 45 டேஸ். less than 45 டேஸ்ங்கறனால it is allowable expenditure in the current financial year. இது புரியுதுங்களா? செகண்ட் சினாரியோ. தேர்ட் சினாரியோ பேசுவோம். கரண்ட் இயர்லயே நீங்க மெட்டீரியல் வாங்கிட்டீங்க. தட் இஸ் 1st March 23 அன்னைக்கு மெட்டீரியல் வாங்கிருக்கீங்க. ஓகேங்களா? ஆனா பேமெண்ட் வந்து 15th April அன்னைக்கு பே பண்றீங்க. தட் இஸ் 31st March அன்னைக்கு நீங்க பே பண்ணல. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் disallowed in the current financial year and next financial yearல நீங்க பே பண்றீங்கல்ல அப்ப வந்து allowed. ஓகேங்களா? தட் இஸ் 24-25ல allowed, 23-24ல disallowed. ஓகேங்களா? so you have to be bit careful on these things. இதுல இருந்து இன்டைரக்டா நான் உங்களுக்கு என்ன டாக்ஸ் பிளானிங் சொல்ல வர்றேன் அப்படின்னா during the course of financial yearல that is 1st Aprilல இருந்து 31st March வரைக்கும் நீங்க எத்தனை நாள் வேணாலும் எடுத்துங்க பேமெண்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா? அண்டர் MSME ஆக்ட்ல வந்து நீங்க மோர் தென் ஸ்டிபுலேட்டட் பீரியட்னா நீங்க இன்ட்ரெஸ்டோட பே பண்ணணும். அந்த 20% அதெல்லாம் வந்து நீங்க அண்டர் MSME ஆக்ட்ல பாத்துக்குங்க. அது உங்களுக்கும் வெண்டருக்கும் உள்ள இஷ்யூஸ். ஓகேங்களா? ஆனா 31st March அன்னைக்கு எந்த அவுட்ஸ்டாண்டிங்குமே மோர் தென் 45 டேஸ்க்கு மேல வச்சுக்காதீங்க. MSME அவுட்ஸ்டாண்டிங் நான் சொல்றது உங்களுக்கு கிளியரா இருக்கா? 1st Aprilல இருந்து 15th April வரைக்கும் நீங்க என்னைக்கு வேணாலும் வாங்கிங்க. என்னைக்கு வேணா 1st April 23ல இருந்து 15th of February 23 வரைக்கும் நீங்க என்னைக்கு வேணாலும் வாங்கிருக்கலாம், என்னைக்கு வேணாலும் பே பண்ணிருக்கலாம். அது மோர் தென் 45 டேஸா இருக்கலாம், 90 டேஸா இருக்கலாம், 120 டேஸா இருக்கலாம், இல்ல ஈவன் 180 டேஸா இருக்கலாம். இட் இஸ் அலௌட் எக்ஸ்பென்சஸ் இன் தி இன்கம் டாக்ஸ். பட் ஆனா பேலன்ஸ் ஷீட் டேட் அன்னைக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து பே பண்ணாத மோர் தென் 45 டேஸ்க்கு மேல இருந்தா டிஸ்அலௌட். ஓகேங்களா? இது கிளியரா இருக்கா? During the financial year it can be more than 45 days, but as on the balance sheet date அன்னைக்கு it cannot be more than 45 days. சோ இதுதான் இதோட சிம்பிள் தம் ரூல். இதை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் வந்து இது உங்களுக்கு வந்து உங்களோட ஆடிட்டோ இல்ல வேற யார்ட்டையாவது டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். ஓகேங்களா? சோ வேற என்ன இதோட நோட்டபிள் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எல்லா அசஸுக்கும் அப்ளிகபிள். நீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ப்ரொப்ரைட்டராவோ இல்ல பார்ட்னர்ஷிப் ஃபேமாவோ இல்ல சொசைட்டியாவோ இல்ல கர்த்தாவோ இல்ல பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோ LLP நீங்க எந்த கேட்டகரி ஆஃப் அசஸியா இருந்தாலும் இட் இஸ் அப்ளிகபிள் irrespective of whether you are subject to tax audit, non subject to tax audit நாலும் எந்த கேட்டகரியா இருந்தாலும் இந்த provision applicable. Any payment to the MSME sector if that is micro or small sector, small category
if there are service sector or manufacturing sector அப்படின்னா payment if it is pending for more than 45 days it is disallowed. ஓகேங்களா, அது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அண்ட் அடுத்த இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க வந்து இமீடியட்டா நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, உங்களோட வெண்டர்ஸ் உங்களோட சப்ளைஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ப்ளீஸ் கிவ் அஸ் a டிக்ளரேஷன் whether you are a MSME sector or not. MSME உதயம் சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்குதா இல்லையாங்கிற டிக்ளரேஷன் வந்து அவங்ககிட்ட வாங்குங்க. வாங்கிட்டு அதுல மைக்ரோவோ இல்ல ஸ்மால் கேட்டகரியா இருந்தாலும் நீங்க இமீடியட்டா அந்த பேமெண்ட் வித்தின் ஸ்டூடெண்ட் பீரியடுக்குள்ளார பேமெண்ட் பண்ணுங்கிற கேட்டகரியில கொண்டு வந்துருங்க. அண்ட் நாட் MSME நீங்க அதை பத்தி ஒரே பண்ண தேவையில்லை. இதுல நிறைய இங்க இருக்கிற பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிற கேட்டகரியில வந்து நிறைய பேர் வந்து ட்ரேடர்ஸ் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் the benefit of Udayam certificate for traders is only with respect to the priority sector lending. அதாவது பேங்க்ல இருந்து நீங்க லோன் அவைல் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த MSME செக்டர் சர்டிபிகேட் யூஸ் ஆகுமா தவிர வேற எந்த கேட்டகரிக்கும் வேற எந்த பெனிஃபிட்டுக்கும் வந்து இந்த MSME சர்டிபிகேட் வந்து யூஸ் ஆகாது. கன்செஷனல் ஆர் டிஸ்கவுண்ட் ரேட்டுக்காகவோ இல்ல பேமெண்ட் ப்ரொடக்ஷனுக்கோ இல்ல ட்ரேட்ஸுக்கோ எதுக்குமே வந்து இந்த MSME சர்டிபிகேட் வந்து யூஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா அதுதான் வந்து லா. லா வந்து they don't want to anyway traders வந்து they will have their own credit period mechanism. அவங்களுக்கு வந்து they have the bargaining capacity அப்படிங்கிறது கவர்மெண்டோட இம்ப்ளைட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அந்த கேட்டகரியை வந்து இதுல இன்க்ளூட் பண்ணல. இந்த ப்ரொடக்ஷன் இந்த பேமெண்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து அந்த கேட்டகரி வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணல. ஸோ ஐ ஹோப் இதை வந்து நீங்க இந்த ஆக்டை வந்து தப்பா எடுத்துக்க வேண்டாம். Don't look at it from the negative perspective. Look at it from the positive perspective. This act was, being brought by the able leadership of Dr. Manmohan Singh. So, in the act, பின்னாடி நிறைய lot of thoughtfulness is went inside this act. So, அதனால நீங்க வந்து this is one of the finest act. ஓகேங்களா? But unfortunately, all the good provisions also has some sort of side impact. Side impact less negativity இந்த actல இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னா, எப்படி வந்து MSME இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பேமெண்ட் 45 டேஸ்ல பண்ணணும் ரிசீவ் பண்ணணும் ரிசீவபிள் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியே இஃப் யூ ஆர் ரிசீவர் ஆஃப் தி கூட்ஸ் ஆர் மெட்டீரியல், even if you are MSME, you are under obligation to make a payment to the supplier within 45 days. It is a fair view, right? நீங்க மெட்டீரியல் சப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 45 டேஸ்க்குள்ளார நீங்க பேமெண்ட் வாங்கிக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க சப்ளை பண்ணும்போதும் பேமெண்ட் வந்து 45 டேஸ்க்குள்ளார வாங்கிக்கணும் அப்படிங்கிறது, பேமெண்ட்டை கொடுத்துடணும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ வித் திஸ் ஐ க்ளோஸ் மை ஐ திங்க் த கிவன் டைம் ஃபார் மீ இஸ் half an hour. இட்ஸ் ஸ்லைட்லி more than half an hour or 5 minutes வந்து more than half an hour. So that is the debit goes to advocate வக்கீல் ராஜேந்திர மாமா அவர் என்னோட இன்ட்ரடக்ஷனை கொஞ்சம் எடுத்துக்கிட்டாரு. ஸோ அதனால I took 5 minutes more than what time frame given to me. Thanks to all of you. So now it is a question and answer session. It is my privilege to address all your questions. So எனக்கு questions வந்து என்னோட dialog boxல வந்திருக்கு. ஸோ நான் ஒவ்வொரு கொஸ்டினா அட்ரஸ் பண்றேன். From agriculture, when can I buy from farmers? Okay, so என்னன்னாங்க அக்ரிகல்ச்சருக்கு வந்து ரெண்டு கேட்டகரி இருக்கு. அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் is it a manufacturer who are dealing with agricultural product or pure trader? ஓகேங்களா, அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் நீங்க ரெண்டு கேட்டகரியில வரலாம். ஒன்னு மேனுஃபேக்சரிங் கேட்டகரியா இல்ல ட்ரேடிங் கேட்டகரியா. மேனுஃபேக்சரிங் கேட்டகரி அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நம்ம கோப்ராவே நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே எடுத்துக்கோமே, தென்னை மரத்தையே எடுத்துக்கோமே. ஸோ நீங்க வந்து ஹார்வெஸ்ட் பண்றீங்க, கோகனட் ஹார்வெஸ்ட் பண்றோம், தேங்காய் பிடிங்கிறோம். தேங்காய் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் we are converting into கோப்ரா. கோப்ரா வந்து நீங்க மில்லிங்க்கு போகுது. ஓகேங்களா, ஸோ கோப்ரா வந்து நீங்க கன்வர்ஷன் பண்றீங்க, தேங்காயை வாங்கி கோப்ராவா கன்வெர்ட் பண்ணி நீங்க சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா யூ ஆர் அ மேனுஃபேக்சரர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். ஓகேங்களா, ஆனா சப்போஸ் யூ ஆர் பையிங் அ கோப்ரா அண்ட் எகைன் செல்லிங் இட் அஸ் அ கோப்ரான்னு வச்சுக்கோங்களேன், then you are not eligible for this benefit. Please understand the difference. If you are the manufacturer of agricultural produce, okay, then you are eligible for this benefit. If you are a trader of agricultural benefit like buying and selling, you are not doing any value addition to the product, then you are not eligible for the this benefit. Example வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து இது சொன்னேன்னா கோகனட் சொன்னேன். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, நம்ம ஏரியால வேற என்ன பெட்டர் பெனிஃபிட் இருக்கு, நெல் எடுத்துக்கோமே. ஸோ நெல் அறுப்படுத்திட்டு நெல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நெல் வாங்கி காங்கேயத்தை எடுத்துங்க. காங்கேயம் இஸ் தி பெஸ்ட் நோன் பிளேஸ். ஓகே, ரைஸை நெல்லை வாங்கிட்டு அவங்க பாயில் பண்ணி ரைஸா கன்வெர்ட் பண்ணி பாலிஷ் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னா then they are eligible. If they are trading with rice அப்படின்னா then they are ineligible. ஓகேங்களா, so I think I made it clear from the Vembu counter. So in the question raised by Vembu counter, so I think I have clarified your question if I am right. Then feels very imported info.
need to okay. Okay. Yes, Kavi Mapla, our people don't understand the importance of, okay, fine that. Translation, okay, graphic index, this page is not okay. நிறைய கேள்விகள் எனக்கு வந்திருக்குங்க. ஸோ இன்க்ளூடிங் சேட் பாக்ஸ் ஐ வில் ஆஸ்க் ஒன் பை ஒன். Done. Go ahead. இந்த அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா, உதாரணத்துக்கு தேங்காய் எண்ணெய் அவர்கள் வந்து மேனுஃபேக்சரர் எண்ணெய் மில் வச்சிருக்கக்கூடிய காங்கேய மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல தேங்காய் எண்ணெய அவங்க பேரலா வாங்கி 500 லிட்டர் 1000 லிட்டர் பேரலா வாங்கி அவங்களுடைய ஓன் பிராண்ட்ல ரீபேக் பண்ணி பண்றது மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட்ல எலிஜிபிள் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். எஸ், conversion of bulk material into smaller quantity and labeled under their own product is eligible. I mean, under their own trade name is eligible to classify as a manufacturing sector under MSMEs Act. நீங்க உதயம் சர்டிபிகேட் வந்து மேனுஃபேக்சரிங்கிற கேட்டகரியில வாங்குறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. இந்த சென்ஸ் நீங்க பல்கா ஆயில வாங்கி ரீட்டைல் பேக்கா கன்வெர்ட் பண்ணி உங்களோட ஓன் பிராண்ட்லயோ இல்ல மத்தவங்க சொல்ற பிராண்ட்லயோ வச்சு சப்ளை பண்ணீங்கனாலும் யூ ஆர் எலிஜிபிள் டு கேட்டகரைஸ் யுவர் செல்ஃப் as a manufacturer. The conversion of bulk quantity into smaller quantity is called as a manufacturing under the act. Okay. So அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது does this rule apply for government segment also? For example, டெண்டர் பேஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராடக்ட் எடுத்திருக்கிறோம், அந்த டெண்டர் டைம்ல நம்ம சப்ளை பண்ணிடுறோம். இதுல 2 ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஒன்னு வந்து டெண்டர் டேட் லெட்ஸ் டேக் 50 days 60 daysனு சொல்றாங்க. 60 daysக்குள்ள அந்த ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணிடுறாங்க. பண்ணின பிறகு அவங்களுக்கு 45 daysல அந்த கவர்மெண்ட் கொடுக்கறதுக்கு இந்த MSME நார்ம்ஸ் வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன், அந்த 60 daysக்குள்ள அவங்க சப்ளை பண்ண முடியல, டிலேடு குட்ஸா சப்ளை பண்ணிடுறாங்க, அப்போ இதனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, டன். சோ இதுல 2 கொஸ்டின் இருக்குங்க சார். ஓகே, ஒரு கொஸ்டின், இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து does the supply to government entities is covered ஆன்னு நீங்க கேட்டிருக்கீங்க. கவர்மெண்ட் சப்ளைஸ் வந்து நீங்க 2 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒன்னு வந்து சப்ளை டு தி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் டிவிஷன்ஸ் ஒரு கேட்டகரி, இன்னொன்னு வந்து சப்ளை டு தி PSU செக்டர்ஸ், கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ். ஓகேங்களா? Both supply to the government as well as the government enterprises are eligible to get classified, I mean eligible to get this benefit. ஓகேங்களா? Point number 1. Does this benefit is available to supply for available to the supplier to the government on keta? The answer is yes. ஓகேங்களா? It is eligible. In fact, இது most probably this is the இந்த இதோட major benefits pertains is available for the supplier of government entities. கவர்மெண்ட் என்டிட்டிஸுக்கோ இல்ல கவர்மெண்ட்ஸுக்கோ சப்ளை பண்ணவங்களுக்கு தான் இது மோஸ்ட் பெனிஃபிஷியலா இருக்குங்கிறது என்னோட ஃபீலிங். ஏன் அப்படின்னா, இன்ஸ்பைட் ஆஃப் திஸ் இதுக்கு முன்னாடி சொன்னா அந்த 45 daysக்குள்ளார பண்ணணுங்கிற அந்த ப்ரொவிஷன்ஸோ இல்ல இன்ட்ரெஸ்ட் பேயபிளோ, இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தோஸ் கண்டிஷன்ஸ், ஸ்டில் த கவர்மெண்ட் என்டிட்டிஸ் ஆர் நாட் மேக்கிங் த பேமெண்ட் டு தி its own MSME supplier within 45 days. And in the late of லாஸ்ட் ஒரு 2 years தான். இதுக்கு முன்னாடி நான் ஒரு சப்ஜெக்ட் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கேன்ல, ட்ரேட்ஸ்னு சொல்லிட்டு, ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம். இன்ஃபேக்ட் அந்த சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் என்டர்பிரைசஸே வந்து ஸ்டார்டட் மேக்கிங் பேமெண்ட் டு இட்ஸ் வெண்டர்ஸ் வித்தின் 45 days வித்தின் பில் டிஸ்கவுண்டிங் மெத்தட்ஸ்லயே வந்தாங்க. இன்ஃபேக்ட் லீடிங் கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ் லைக் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டிஸோ ஈவன் டாஸ்மாக் பிளஸ் காதி இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் கம்பெனி, கவர்மெண்ட் டெக்ஸ்டைல் ப்ரொக்யூர்மெண்ட், இது எல்லாமே they were not doing payments within the stipulated period. In fact, after trades introductionக்கு அப்புறம் அவங்க எல்லாமே அந்த within the payment stipulated periodல பேமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க through bill discounting methods. After introduction of this income tax provision, take my word, none of the government company will delay its payment more than 45 days because அவங்களுக்கு அது வந்து ஹியூஜ் பர்ச்சேஸ். இப்போ நீங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் காதி பர்ச்சேஸே எடுத்துக்கங்களேன். நம்ம ஈரோட்ல இருக்கிற கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஈரோட்ல இருக்கிற ஸ்மால் ஸ்கேல் வேஷ்டி, அந்த கவர்மெண்ட் சப்ளை எல்லாம் வேஷ்டி சாரி சப்ளை பண்றாங்கல்ல கவர்மெண்ட் காதி த்ரூ காதி, அவங்களுக்குலாம் முன்னாடி வந்து கிரெடிட் பீரியட் வந்து 90 daysல இருந்து, அந்த சொசைட்டிஸ்க்குலாம் 90 daysல இருந்து 120 days ஆகும் அவங்க பேமெண்ட் பண்றதுக்கு. ஆஃப்டர், ப்ளீஸ் டேக் மை வேர்டு, after introduction of this provision, the government will ensure that the payment is being made within 45 days because if they don't make the payment, entire purchase will be disallowed as expenses in their books of accounts, and so they will be under suit to get the disallowance. So கண்டிப்பா அத பண்ணிடுவாங்க. அது ஒரு கேட்டகரி. அண்ட் இன்னொரு கொஸ்டின் நீங்க என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா,
if I have not made my supply as per the agreement. Say for example அந்த agreementல வந்து within 60 daysல வந்து நான் சப்ளை பண்ணணும், மெட்டீரியல் சப்ளை பண்ணணும். பட் அன்பார்ச்சுனேட்லி டியூ டு நம்ம லிமிடேஷனோ யார் இன்ஹரண்ட் லிமிடேஷன்ஸ்னாலயோ என்னால வந்து within 60 daysல என்னால சப்ளை பண்ண முடியல. பட் within 90 days I made a supply. நான் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு பெயிண்ட் சப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி டிஎன்எஸ்டிசிக்கு வந்து நான் பெயிண்ட் சப்ளை பண்றேன், அவங்களோட பஸ்ஸுக்கு பெயிண்ட் பண்றேன். இதெல்லாம் டிபிக்கல் எக்ஸாம்பிள். நான் சொல்றதெல்லாம் வந்து டே டு டே ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஓகே, சப்ளை பண்றோம். பட் ஆனா அவங்க ஆஸ் பர் தட் அக்ரிமெண்ட் வந்து அந்த கலர் காம்பினேஷன் வந்து நான் வித்தின் 60 டேஸ்ல சப்ளை பண்ணும். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த கலர் காம்பினேஷன் வந்து எனக்கு அவைலபிள் இல்ல. அதனால வந்து நான் 90 டேஸ்ல சப்ளை பண்றேன். Even if I supply the material beyond time as per the agreement இருந்தா கூட am I eligible for this benefit ஆனா if you supply the material beyond the limit which is specified in the agreement, but if the receiver, that is the buyer, accepts your goods and acknowledges your supply of the material, then you are eligible to get this benefit. In the sense, நீங்க அக்ரிமெண்ட்ல வந்து 60 days குள்ள மெட்டீரியல் சப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தா கூட நீங்க 90th days தான் சப்ளை பண்ணியிருந்தால் கூட, and if the TNSTC accepts your material, accepts your invoice, then you are eligible to get your payment within 45 days from the date of supply of material. That is from 90th days plus 45 days. That is 135th days you are supposed to get the payment. Are you getting my query? I mean, am Yes, I yes. clear on this? Yes, yes, it is very, very, very clear. Okay. In fact, நம்ம சொந்தங்களுக்கு இது மிக தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்புறேன். அடுத்த ஒரு கேள்வி, இந்த MSME ரிலேட்டட் டாக்ஸ் அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வெப்சைட் இருக்கா? ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்ஸ் வர்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல நீங்க ஏதாவது ப்ரொவைட் பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். ஓகே, சி வித் ரெஸ்பெக்ட் டு எம்எஸ்எம்இனாங்க நீங்க டாக்ஸ் பெனிஃபிட்ங்கிறது வந்து டாக்ஸ் எம்எஸ்எம்இக்கு அடிஷனல் டாக்ஸ் பெனிஃபிட்னு எதுவும் கிடையாதுங்க சார். இந்த கொஸ்டின் யாரா எம்எஸ்எம்இங்கிறது சி டாக்ஸ் பெனிஃபிட் என்னங்கிறது சொல்லிடுறேன். நீங்க சப்போஸ் இஃப் யூர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இருந்தா தென் யூ ஆர் சப்ஜெக்ட் டு கெட் யூ ஆர் எலிஜிபிள் டு கெட் தட் ஸ்டாண்டர்ட் 15% ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டைஸ்ல இருக்கும். யூ கேனாட் அவைல் எனி எக்ஸம்ஷன்ஸ் ஆர் கன்செஷன் விச் இஸ் பீங் கிவன் இன் தி ஆக்ட். எம்எஸ்எம்இக்கு இன்கம் டாக்ஸ்ல ஸ்பெசிஃபிக்கா எந்த tax concession கிடையாது. However, government gives lot of subsidy and concession on the fees as well as the government supply quotas and EB bill concessions and priority sector lending benefits. So இந்த மாதிரியான different பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. இந்த பெனிஃபிட்ஸோட அப்டேட்ஸ்லாம் வந்து எஸ் we are on regular basis எங்களோட வெப்சைட்லயே நாங்க அப்டேட் பண்ணிருக்கோம். நான் KBN குரூப்ல இருக்கேன். எல்லா நீங்க வந்து எந்த வெஸ்டர்ன் பெல்ட்ல நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் ரிலேட்டட் குரூப்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நாட் ஓன்லி திஸ் ஆல் சப்ஜெக்டிவ் அப்டேட்ஸ் பட் பெரினியல் அப்டேட்ஸ் வந்து there is a வெப்சைட் கால்ட் MSME udayam.msme சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போயிட்டு பெனிஃபிட்ஸ் அவைலபிள் டு தி உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் ஹோல்டர் நீங்க அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் அவைலபிள் ஃப்ரம் டைம் டு டைம்ங்கிறத அதுல டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க. அந்த எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வரும். அது இல்லாத உங்களுக்கு சப்போஸ் இஃப் யூஆர் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு லேட்டஸ்டா ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐ எம் ஷூர் இஃப் யூஆர் டெக்ஸ்டைல் பெனிஃபிட்ஸ்னா உங்களுக்கு இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். there is something called as a mini textile park. I don't know how many of you are aware about this MTP, mini textile park. If you are an MSME sector and ஒரு 3 entities வந்து comes together forms a textile park. நீங்க ஒரு மினி டெக்ஸ்டைல் பார்க் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். 2 acres ஆஃப் லேண்ட், 3 என்டிட்டி இருக்கணும். அந்த 3 என்டிட்டி எதர் மைக்ரோ ஸ்மால் ஆர் மீடியம் என்டர்பிரைசஸா இருக்கணும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மினிமம் ஆஃப் 5 crores இருக்கணும். தட் இஸ் 50% ஆஃப் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ ஆர் 2.5 crores whichever is higher you are eligible to get the investment subsidy scheme. இந்த சப்சிடி வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ். ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோட சப்சிடிஸ் எல்லாமே வந்து பிளான்ட் அண்ட் மெஷினரிக்கு தான் கொடுப்பாங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் உங்களோட காம்பவுண்ட் வாலுக்கும் ரோடு போறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எந்த கவர்மெண்ட் சப்சிடிஸ் இருக்காது. பட் this is the very first time government of Tamil Nadu came up with a concept called mini textile park. This was announced by then late Chief Minister of Tamil Nadu J. Jayalalitha under 110 rule. அது வந்து our latest government has revised that rule and came up with a very practical conditions. So இது one of the benefit to the MSME. So இது மாதிரி MSME க்கு frequent lot of benefits are there. அது வந்து subjectivity benefits. அது நீங்க MSME சர்டிபிகேட்ல MSME சைட்லயும் பார்க்கலாம், இல்ல தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் டிகோட வெப்சைட்ல டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டரோட வெப்சைட்லயும் பார்க்கலாம். இல்ல நீங்க நிறைய லோக்கல் ஃபார்ம் KBN இல்ல கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், கொங்கு பெல்ட்ல இருக்கிற பிசினஸ் குரூப்ஸ்ல எல்லாம் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை பத்தி லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதை நீங்க அப்டேட் பண்ணிக்க முடியும். ஃபேண்டாஸ்டிக். சுருக்கமாக சொல்றதுன்னா
நீங்க கேபிஎன் டெலகிராம் குரூப்ல அப்பப்போ அப்டேட்ல இருந்துகிட்டே இருங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்றைய சிறப்பு விருந்தினர் கண்டிப்பாக அதில் அப்டேட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அது உங்களுக்கு மிக மிக முக்கியமான அப்டேட்டா இருந்திருக்கும். அதை நீங்க கேபிஎன் டெலகிராம் குரூப்ல நீங்க பார்க்காம விட்டுட்டீங்கன்னா தென் யூ ஆர் மிஸ்ஸிங் த பஸ். இப்போ நீங்க ஆல்ரெடி கொடுத்த ஒரு பதிலுக்கு தொடர்ச்சியான ஒரு கேள்வி. சைனால இருந்து டெக்ஸ்டைல் மிஷினரியை இம்போர்ட் பண்ற ஒரு நபர், அதையே எம்எஸ்எம்இ கேட்டகரியில அவர் மேனுஃபேக்சரரா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் சைனால இருந்து இம்போர்ட் பண்ற அந்த மிஷினரிய அவர் அப்படியே ஆப்ஷன் ஏ வந்து அப்படியே அவர் இங்க வித்தா அவரு இந்த பேமெண்ட் ஸ்கெடியூல்ல வருவாரா, அல்லது அதை ரீபேக் பண்ணுனா நீங்க ஆல்ரெடி வருவாங்கன்னு சொல்லிட்டீங்க, ரீபேக்கோ இல்ல அவருடைய பிராண்ட்ல இம்போர்ட் பண்ணி திருப்பி இங்க வித்தா அவர் இந்த செக்மெண்ட் ஆஃப் பேமெண்ட் ஸ்கெடியூல்ல வருவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. Okay, fine, done. See, imported material and again resold அப்படின்னா resale அப்படின்னா, see, imported material for your own யூஸ்ங்கிறது ஒரு கான்செப்ட், imported material again resaleங்கிற ஒரு கான்செப்ட். Imported material resale as such அப்படின்னா you won't be eligible for this benefit because you are becoming a trader. The moment imported and resold as such, in the sense you are not doing any value addition to that machinery அப்படின்னா, then you are not eligible for this benefit. Suppose you are importing a material and you are doing some value addition to that machinery, plant and machinery, in terms of its efficiency improvement, இல்ல அதோட size improvement, scale improvement, இல்ல அதோட professional improvements ஏதாவது நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா, அதை again if you resell it, then you are eligible to get this benefit. Okay, very clear. அடுத்ததாக இன்னொரு கேள்வி. இந்த உதயம் சர்டிபிகேட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஆன்லைன் வெப்சைட்டோடைய லிங்க் கொடுத்துருக்கீங்க. அதுல டுட்டோரியல் மாதிரி ஏதாவது இருக்கா, இல்ல அது வெரி ஈஸி அப்படிங்கறது சொல்லியிருந்தீங்க. அது தெரியாதவர்களுக்கு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது யூடியூப் லிங்கோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஹெல்ப் லிங்கோ இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் சார், இது வெரி வெரி சிம்பிள் ப்ராசஸ் சார். உங்களுக்கு லிங்க் இருக்கு, நான் இப்பவே உங்களுக்கு இந்த பிரசன்டேஷனை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்கும். அதுலயே லிங்கோட இதுலயே லிங்கோட உங்களுக்கு நான் அந்த யூஆர்எல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்க இதுதான் அந்த யூஆர்எல் லிங்க். இந்த யூஆர்எல் லிங்க்லயே நீங்க ஒரு நிமிஷம், இதுதான் அந்த யூஆர்எல் லிங்கே இருக்கு. ஸோ யூ கேன் ஐ மீன் இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்ல இதுதான் யூஆர்எல் இருக்கு. உதயம் registration.gov.in போனீங்க அப்படின்னா அதுல உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிற ஒரு யூஆர்எல் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் என்டர் ஆல் யுவர் டீடைல்ஸ் லைக் ஆதார், ஜிஎஸ்டி, பேன், பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ்லாம் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ராசஸ், வெரி செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. அதுலேயே ஒரு வீடியோவே இருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸ்டெப்ஸும் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாவே கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் ப்ராசஸ். இட் டசன்ட் டேக் மச் டைம். வித்தின் an half an hour to 1 hour you will get in MSME certificates. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். அடுத்ததாக இன்னொரு கேள்வி. நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அந்த பேமெண்ட் டிலே பண்ணிட்டு கடைசி இந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டிங்ல குவாலிட்டி இஷ்யூஸை ரைஸ் பண்ணிடுறாங்க. அவங்க அந்த 15 நாட்களுக்குள்ள குட்ஸை திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு குட்ஸ் நீங்க உங்க சொன்ன ரூல் பிரகாரம் அந்த குட்ஸ் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னா 15 டேஸ்க்குள்ள அவங்க திருப்பி ரிட்டர்ன் பண்ணி இருக்கணும். அப்படி பண்ணாம அவர்கள் அந்த இயர் எண்டிங்ல ஒரு குவாலிட்டி இஷ்யூ ரைஸ் பண்ணினால் இது மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு பெரிய ஒரு செட் பேக்கா இருக்கு. இது வந்து இந்த பேமெண்ட் ஸ்கீம்ல எப்படி அட்ராக்ட் ஆகுது? இது ரொம்ப ரொம்ப நல்ல வேலிடான क्वेश्चनங்க. இது பிகெஸ்ட் இஷ்யூ. ஐ வாஸ் பார்ட் ஆஃப் கார்ப்பரேட்டிங். கண்டிப்பா இந்த இஷ்யூஸ் நிறைய இடத்துக்கு வரும். இது எப்படி அட்ரஸ் பண்ணலாம்? சிம்பிள்ங்க. வாட் இஸ் த law says? Law says that 45 days from 15 days, if there is no written agreement, 15 days from the date of acceptance of the material. Say for example, நம்ம ஒரு practical example எடுத்துக்கோமே. Say 1st January அன்னைக்கு நீங்க மெட்டீரியல் சப்ளை பண்றீங்க. The receipt of the material also happened on 1st January. ஓகேங்களா? Say for example, நீங்க நம்ம ஈரோடு சிப்காட்ல, பெருந்துறை சிப்காட்ல இருக்கிறீங்க. The receiver, that the buyer is in கோயம்புத்தூர். நீங்க சிப்காட்ல இருந்து ஈரோடு சிப்காட்ல, கோயம்புத்தூர் பெருந்துறை சிப்காட்ல இருந்து கோயம்புத்தூருக்கு 1st January அன்னைக்கு நீங்க மெட்டீரியல் சப்ளை பண்ணிட்டீங்க. 1st January அன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற லார்ஜ் கார்பரேட் என்டிட்டியும் அந்த மெட்டீரியல் ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இஃப் அவங்க அந்த ரிசீவ் பண்ணோனே ஜிஆர்என் இஷ்யூ பண்ணுவாங்க. கூட்ஸ் ரிசிப்ட் நோட்னு ஒரு நோட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த கூட்ஸ் ரிசிப்ட் நோட்லயே வந்து இஸ் இட் சப்ஜெக்ட் டு அக்செப்டபிலிட்டி ஆஃப் குவாலிட்டி இல்ல இஸ் இட் இமிடியட்லி அக்செப்டட்ங்கிற கிளாசிபிகேஷன்ஸ் வந்து அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சப்போஸ் the acceptance of the material is not done immediately as per the agreementல acceptance of the material வந்து என்னைக்குள்ளார இருக்கணும்ங்கறத நம்ம அக்ரிமெண்ட்லயே ஸ்டிபுலேட் பண்ணிருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1st January அன்னைக்கு நம்ம சப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த இதுல அந்த சப்ளை ஆஃப் இன்வாய்சஸ்லயே if the
receiver of the goods, that is the buyer, doesn't communicate anything on the quality parameter within, say, for example, 3 days or 5 days of the material, then it is presumed that the material is accepted by the buyer அப்படிங்கிற கண்டிஷனை வந்து நீங்க இன்வாய்ஸ்ல இன்பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, then the buyer cannot come on 31st March அன்னைக்கு வந்து இல்ல உங்ககிட்ட குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி 3 மாசம் he cannot sit on your product and come up with the quality issues. Then it is under the obligation of the buyer to communicate the quality issues within the stipulated period as per the invoice. So அதனால இந்த imaginary concept of ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நம்ம சப்மிட் பண்ணிட்டு 31st மார்ச் அன்னைக்கு அவன் வந்து ரிஜெக்ட் பண்றான் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நீங்க சிம்பிளா அவாய்ட் பண்ணிட முடியும் பை ஸ்டேட்டிங் தி கண்டிஷன் ஆஃப் த மெட்டீரியல் ஷுட் எய்தர் பி அக்செப்டட் or rejected on account of the quality within so and so date. Say for example 5 days of the receipt of the material இல்ல 3 days of the receipt of the material அப்படிங்கறத நீங்க இன்வாய்ஸ்ல மென்ஷன் பண்ணிருங்க, so that it can save you from the this sort of unethical practices by the large corporates. Super. This is a very valid suggestion or advice from the expertised chartered accountant. கண்டிப்பாக யாரெல்லாம் இன்வாய்ஸ் பண்றீங்களோ உங்களுடைய இன்வாய்ஸ்ல இவர் சொன்ன அந்த வேர்டிங் இல்லைன்னா டெஃபினட்டா நீங்க இன்னைக்கு இன்கார்பரேட் பண்ணிருங்க. இஃப் த மெட்டீரியல் இஸ் நாட் அப் டு த சாட்டிஸ்ஃபைட் லெவல், த சேம் மே பி ரிட்டர்ன்ட் இமீடியட்லி வித்தின் 5 ஒர்க்கிங் டேஸ் அப்படிங்கிறத நீங்க இமீடியட்டா அதில் நீங்க உங்க இன்வாய்ஸ்ல மென்ஷன் பண்ணணும். எல்ஸ் இட் இஸ் டீம்டு டு பி அக்செப்டட் அப்படிங்கிற அந்த வேர்டிங்கை நீங்க மென்ஷன் பண்ணலைன்னா, இந்த கேள்வி அருமையான ஒரு கேள்வி சிவா அவர்கள் கேட்டிருக்காரு. இந்த இஷ்யூஸ்ல மாட்டிக்கிட்டு ஏப்ரல் 1 நம்ம மெட்டீரியல் சப்ளை பண்ணியிருப்போம். 25th March 2024 வந்து அவங்க குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்குன்னு ஒரு ரிப்ளையை போட்டாங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும். அடுத்ததாக இன்னொரு கேள்வி, இந்த அன்ரிஜிஸ்டர்ட் எம்எஸ்எம்இஸ் கிட்ட நம்ம வாங்கும் பொழுது நமக்கு பேமெண்ட் எப்ப வேணாலும் கொடுத்துக்கலாமா? அவங்க வந்து இந்த சட்டத்துல இருக்கக்கூடிய அட்வான்டேஜை கிளைம் பண்ண முடியாதா? பிற்காலத்துல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டா? அது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது 1st April 2023 அவங்க ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு அனுப்பியிருக்காங்க. அவர்கள் சப்சிக்வெண்டா 1st January 2024 தான் எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் வாங்குறாங்க. இந்த டெர்மினாலஜி இருக்கும் பொழுது அவர்கள் 45 டேஸ்ல பேமெண்ட் கிளைம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. Okay, done. So இங்க வந்து I think during the course of இதுல நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். See, now the obligation is on the buyer to make a payment within the stipulated period. Please understand that the law puts obligation on the buyer to make a payment within the stipulated time as per the MSME Act. Okay, now that is 15 days if there is no agreement, and if 45 days or as per the agreement, whichever is lower. That is the 45 days, maximum period of 45 days. Okay, the obligation is on the buyer. அப்ப buyer என்ன பண்ணணும்னா, buyer has to take a declaration from all its vendor stating that whether you are an MSME or non-MSME. vendor registration form னு சொல்லி எல்லாரும் ஒண்ணு வெச்சுக்குங்க. See, இது again நான் சொல்றது வந்து நீங்க ரொம்ப டஃபாவோ ரொம்ப லார்ஜ் கார்ப்பரேட் நம்ம பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிலாம் நம்ம சின்ன மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் நம்ம இதை பண்ண முடியுமானா தயவு செய்து டேக் மை வேர்ட். டுடே பிசினஸ் என்வரான்மெண்ட் பிகமிங் thanks to demonetization and GST implementation, today formal economy took over informal economy. Today only the organized sector and formal economy and with the scale of operation can survive. So if you want to grow your business, you have to adopt the systems and process in place. So நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட வெண்டர்ட்ட இருந்து டிக்ளரேஷன் வாங்கிங்க. ஆர் யூ an MSME or not? if you are an MSME, நீங்க எந்த கேட்டகரி, மைக்ரோவா, ஸ்மாலா, மீடியமா? if you are an MSME again, or a manufacturer or a supplier of manufacturer or service provider or trader, இந்த மூணு கேட்டகரியில நீங்க எதுல இருக்கீங்கன்னு டிக்ளரேஷன் வாங்கிட்டீங்கன்னா then it is very easy for you to adhere to the law. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் ஆன்சர். if he has not declared as a MSME, நாம அந்த டிக்ளரேஷன் அவனுக்கு அனுப்பிச்சோ இல்ல அவன் அனுப்பிச்சு அவனை நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம் ஆகும். டிக்ளரேஷன் வந்து நீங்க பை போஸ்டோ இல்ல பை மெயிலோ ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ்ல உங்க ஆடிட்டர் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஹில் பி எங்கிட்ட ஃபார்மே இருக்கு. ஈவன் ஆஃப்டர் தி மீட்டிங் ஆல்சோ ஐ கேன் ஷேர் இட் வித் யூ. த வெண்டர் டிக்ளரேஷன் ஃபார்ம், எம்எஸ்எம்இ டிக்ளரேஷன் ஃபார்மே இருக்கு. நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, எங்களோட எல்லா கிளைண்ட்ஸும் வந்து அவங்களோட வெண்டர்ஸ்க்கு அனுப்பிச்சு சொல்லி அந்த டிக்ளரேஷனை வாங்க சொல்லி இருக்கிறோம் ஒரு ஸ்பெசிபிக் ஃபார்மேட்ல. அந்த ஃபார்மேட்ல வந்து நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா, இஃப் த வெண்டர் நாட் ரிப்ளைடு ஓகே to your mail within, so அந்த மெயில நீங்க அனுப்பும் போதே vendor declaration form நீங்க அனுப்பும் போதே வந்து you are supposed to reply to this mail within say for example 5 working days இல்ல 7 working days. So if you are not replied within so and so working days, it is presumed that you are not a MSME vendor அப்படின்னு சொல்லி நம்ம அந்த மெயிலே நீங்க அந்த கண்டிஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, if he replies stating that I am not an MSME, it is well and good.
If he has not replied within the so and so date, it is absolutely fine for us. We presume that he is not a MSME vendor. Suppose if he replies stating that I am a MSME vendor, I am a manufacturer or a service trader, நீங்க accordingly அதை follow பண்ணிக்கீங்க. Okay, இது ஒரு கேட்டகரி. அடுத்த கேட்டகரி, on the date of supply of the material, he is not a MSME vendor. Subsequently, say for example, supply of the material happened on 31st December. ஓகேங்களா, 31st அன்னைக்கு அவரு மெட்டீரியல் சப்ளை பண்ணிட்டாரு. பட் the registration of MSME happened on 1st January அப்படின்னா, then the law will not go and take the retrospective effect for this case. The supplies which are being made on or after submission of the MSME certificate, that is 1st January onwards, only will be taken into account for the betterment of, for the applicabilities of these provisions. அதாவது MSME registration certificate நமக்கு சப்ளை பண்ற வரைக்கும், or you please understand that his registration of MSME is immaterial for us. அவன் என்ன அந்த வெண்டர் வந்து என்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காருங்கிறது immaterial for us. When we came to know about it, நம்ம டிக்ளரேஷன் கொடுத்து அவர் ரெஸ்பாண்ட் பண்ணாது இருந்து, சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிக்ளரேஷன் வந்து 31st December அன்னைக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, அவர் வந்து டிக்ளரேஷன் வந்து நமக்கு கொடுக்கல அப்படின்னாவோ, இல்ல அவர் வந்து எம்எஸ்எம்இன்னு சொல்லி நான் எம்எஸ்எம் இல்லைன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாருனாவோ நமக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ் பிரச்சனையே கிடையாது. சப்போஸ் he has not responded to our mail and he has made a supply on 31st December, ஆனா 1st January வந்து அவர் எங்க நம்மகிட்ட எம்எஸ்எம்இன்னு சப்ளை கம்யூனிகேட் பண்றாரு அப்படின்னா, only those supplies which are happens on or after 1st January will be subject to these provisions, and prior to that supply will not be subject to these provisions. ஓகே, அடுத்ததாக ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ண ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சிறு குறு விவசாயிகள் மாதிரி 5 ஏக்கர் கீழே இருக்கிறவர்கள் ஒரு தென்னந்தோப்பு வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு குறு விவசாயி, சிறு விவசாயி வந்து ஒரு 10-15 ஏக்கர்ல ஒரு தோப்பு வச்சிருக்காரு. அவர் வந்து தேங்காயை இந்த மாதிரி மார்க்கெட்லயோ இல்ல சூப்பர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்க்கோ விற்கும் பொழுது, அந்த ஃபார்மர் சிறு விவசாயியா இருந்தாலும் குறு விவசாயியா இருந்தாலும் இல்ல மீடியம் டேர்ம்ல இருக்கக்கூடிய ஒரு 50-100 ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயியும் இந்த எம்எஸ்எம்இ கேட்டகரியில ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. கண்டிப்பாங்கண்ணா. சோ இது ஒரு நல்ல கேள்வி, பிராக்டிகலான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஓகே, இதுல 2 விஷயம்னா, நீங்க வேல்யூ ஒரு ப்ராடக்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ஏசச்சு நம்ம சேல்ஸ் பண்றோமா இல்ல வேல்யூ அடிஷன் கொடுத்து நம்ம சேல்ஸ் பண்றோமா நீங்க பார்க்கணும். ஓகேங்களா, if you do value addition, that is the processing. Say for example, நீங்க வந்து தேங்காய் எடுத்துட்டு டீஹஸ்கிங் பண்ணி, that is தேங்காயை மட்டையை உரிச்சிட்டு தேங்காயா சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஐ மீன் வெறும் கோகனட் as such without I mean டீஹஸ்க்டு ஃபார்மேட்ல நீங்க சப்ளை பண்ணீங்கன்னா, டீஹஸ்க்டு ஃபார்மேட்ங்கிறது வந்து மட்டை உரிச்சதுக்கு அப்புறம் தேங்காயை சப்ளை பண்ணீங்கன்னா, then again you have done some value addition and you are eligible for MSME benefits. ஓகேங்களா, தேங்காயை பொரிச்சிட்டு தேங்காயை பறிச்சுட்டு ஏசாச்சு தேங்காய் நீங்க அப்படியே சேல்ஸ் பண்ணீங்கன்னா, then you are becoming a trader. Please understand the value addition process இருந்ததுன்னா you are eligible for the benefit. That is a manufacturing concept. If there is no value addition, it is only trading அப்படின்னா, then you are not eligible. நீங்க தேங்காய் அசைச்சு முழு தேங்காய் அப்படியே சப்ளை பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தேங்காய் உளிச்சு டீகஸ்க் பண்ணி மட்டை எடுத்துட்டு தான் தேங்காய் சப்ளை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ you are eligible for this benefit. இப்ப இதுலயே வந்து பாத்தீங்கன்னா, ஆர்கானிக் ஃபார்மிங் பண்றவங்க அந்த ஆர்கானிக் சர்டிபிகேஷன் ஒரே ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. அப்போ does it makes any value addition? தேங்காய் அப்படியே சப்ளை பண்ணும் பொழுது, as per the erstwhile excise central excise law, stickering tantamount to manufacturing. It's a very highly complex on a subject. I think as a advocate, I am sure Rajsekaran also will agree with me. This is a very very highly இதெல்லாம் நிறைய கேஸ் லாஸ் இருக்குது. Stickering tantamount to manufacturing, there is no doubt about it. It is a settled law. ஓகேங்களா, நீங்க வந்து ஒரு பிராண்ட் பண்ணி பண்றீங்க அப்படின்னா that tantamount to manufacturing. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். அடுத்ததாக ஒரு 2-3 கேள்விகளோட நம்ம இந்த செஷன் முடிச்சுக்கலாம். நிறைய கேள்விகள் நம்ம சொந்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்து ஒரு ஸ்மால் டைம் மேனுஃபேக்சரர் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு சப்ளை பண்ணும் பொழுது, அவர்கள் எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்ணாத பொழுது, அந்த குட்ஸ் அவர்கள் வாங்கிட்டு பேமெண்ட் தராத பொழுது, இதற்கு உண்டான லீகல் ரெமிடிஸ் என்ன அப்படிங்கறத அவங்க கேட்டிருக்காங்க. அதர் தென் கம்ப்ளைனிங் அட் சமாதான் ஸ்கீம். சமாதான் ஸ்கீம்ல கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணியாச்சு, அங்கிருந்து ஆக்டிவிட்டிக்கு அவங்களுக்கு வந்து நோட்டீஸும் சப்ளை பண்ணியாச்சு. இன்னமும் அவங்களுக்கு அந்த பணம் வரல அப்படின்னா எக்ஸிஸ்டிங் லீகல் ப்ரொவிஷன்ல அவங்க போகணுமா, அல்லது கவர்மெண்ட் ஏதாவது இதற்கு ஒரு ஷார்ட் கட் மெத்தட் ஃபார் குவிக் ரெமெடி ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டு. See, it's a good question. He is a MSME vendor, right?
சப்ளை பண்ணவர் நான் எம்எஸ்எம்இ வெண்டார். நான் MSME you cannot even go to Samadhana scheme. Only MSME can go to Samadhan scheme. ஓகேங்களா? If he is a non MSME, only the normal due course, normal legal courses தான் இவர் ஃபாலோ பண்ணிக்கணுங்க. That is filing of cases with civil court தானுங்க. அதுதான் ஃபாலோ பண்ணிக்கணும் தவிர there is no other go. In the normal, if it is an MSME, if he is an MSME, first Samadhan scheme. ஓகே, சமாதான ஸ்கீம் பண்ணலனா ஒன்ஸ் சமாதான ஸ்கீம் ஆப்வியஸ்லி சமாதான ஸ்கீம்ல வந்து உங்களுக்கு டிஸ்பியூட் வந்து செட்டில் ஆகுதுன்னா they automatically refer the case to tribunal authorities. அப்பீல் ட்ரிபியூனல் அவங்களே வச்சிருக்காங்க. சமாதான ஸ்கீம் அப்பீல் ட்ரிபியூனல் வச்சிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா கேஸ் ரெஃபர் ஆகும். ஓகே, அதுக்கு டைம் ஃப்ரேம் என்ன வச்சிருக்காங்க? how long does it take normally? See, சமாதான ஸ்கீம்ஸ்க்கு immediate application file பண்றது is rest with the vendor. I mean that is the supplier. Supplier வந்து எப்ப வேணாலும் there is no time limit for that. He can even file after 1 year or 2 years, but he cannot file after 3 years because limitation period. I'm sure Advocate Marma can talk much about the limitation period. Within 3 years from the date of supply of the material, if the receiver of the goods doesn't make a payment, then he can go to the Samadhan scheme. Samadhan scheme ஃபைல் பண்ணிட்டு அவங்க they have arbiter அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த ஆர்பிட்ரேட்டர் வந்து உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் டிஸ்பியூட் வந்து சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. சப்போஸ் அங்க சார்ட் அவுட் ஆகல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இட்ஸ் கெட்ஸ் இன்டு தி லீகல் ப்ரொசீடிங் அண்ட் அப்பீல் ட்ரிபியூனலுக்கு ஆட்டோமேட்டிக்கா கேஸ் ஃபார்வர்ட் ஆகும். Okay, the last question is from two people. One is an doctor, another one is a civil engineer cum architect. இவங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் கேட்டகரியில வரும் பொழுது ஒருத்தர் வந்து டாக்டர் ப்ரொஃபஷன் கேட்டகரியில வராரு. சிவில் இன்ஜினியர் சர்வீஸ் ப்ரொவைடர்ல அவர் வந்து ஆர்கிடெக்டா இருக்கறனால இந்த டிசைனிங் அண்ட் 3D டிராயிங்ஸ் போடுறதுனால அவர்கள் டாக்டரும் சிவில் இன்ஜினியர் அண்ட் ஆர்கிடெக்டும் MSME செக்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணணுமா? அதற்கு தனியா ப்ரொவிஷன் சர்வீஸ் ப்ரொவைடர் கேட்டகரியில வருதா? அப்படி வந்துச்சுன்னா அந்த டாக்டர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நாளைக்கு அவர் வந்து வேற ஏதாவது மெட்டீரியல்ஸ் வந்து அவர் மேனுஃபேக்சர், சில டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே ஓன் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம்ஸ் மாதிரி வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ஹோமியோபதியில இருக்கிறவங்க அவங்களே மருந்து மாத்திரைகளை ரெடி பண்ணி கொடுக்கும் பொழுது அதை பல்கா வாங்குறவங்களுக்கு இந்த ஸ்கீம் அப்ளை ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஆர்கிடெக்டும் நான் டிராயிங் போட்டு கொடுக்கக்கூடிய அந்த கார்பரேட் MNC இன்ஜினியரிங் கம்பெனிஸுக்கு எனக்கு பேமெண்ட் கரெக்ட் டைம்ல வரலன்னா நான் இந்த MSME இதுல ரெஜிஸ்டர் பண்ணிட்டா எனக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கிடைக்குமா அப்படிங்கறதையும் கேட்டிருக்கேன். Okay, right. The first question, architect. Can the architect get it registered under the MSME Act? The answer is very yes. Yes, architects and engineers can get registered themselves under the MSME Act as a service provider category. Engineering and construction related separate NIC code இருக்குங்க. அதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். With respect to the doctor, see, doctor medical service provision is eligible for the MSME registration. Suppose if நீங்க medical servicesல வந்து say for example you are a corporate entity or non corporate entity, ரெண்டு கேட்டகரிக்குமே MSME ல இருக்காங்க. இன்னைக்கு ஈவன் எனக்கு என்னோட கிளைண்ட் பேஸ் 2-3 பேர் இருக்காங்க. டாக்டர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. there are limited companies. ஈவன் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து partnership firm, they are eligible to get it registered under the MSME Udayam certificate. There is no doubt about it. And even if they do some value-added, if they manufacture, நீங்க சொன்ன மாதிரி ஆயுர்வேதிக் கேட்டகரியில if they do some manufacturing of ஆயுர்வேதிக் டேப்லெட்ஸ் இருந்தாலோ இல்ல வேற ஆயில்மெண்ட்ஸ் இல்ல ஆயில்ஸ் அது மாதிரியான கேட்டகரி இருந்தாலும் even they are eligible to get it themselves registered as a manufacturer. Manufacturer of drugs and drugs manufacturer of drug and drug related items separate category இருக்கு NIC codes ல. So both of them are eligible to get registered under the MSME. Okay, இதுல டாக்டர் மட்டும் ஒரு இடத்துக்கு மட்டும் நீங்க அப்சர்வ் பண்ணணும். டாக்டர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒன்லி ஃபார் லிமிடெட் பர்பஸ்ங்க. அவங்களோட பெனிஃபிஷியரி எல்லாமே கார்பரேட் என்டிட்டிஸ் அது மாதிரி யார பெனிஃபிஷியரி இருந்தாங்கன்னா வெல் அண்ட் குட். பட் ஆனா if the beneficiary is an individual and if he enjoys the benefits for his personal health related matter அப்படின்னா then the law doesn't get into that location. Suppose உங்ககிட்ட ஒரு இண்டிவிஜுவல் வர்றாங்க, say for example ஒரு ஆஞ்சியோகிராம் வர்றாங்க, ஆஞ்சியோகிராம் பண்றாங்க, அவன் is an individual capacity. In his individual capacity is availing the service, not for the business purpose. So அந்த கேட்டகரியில அவைல் ஆகாது. சப்போஸ் இஃப் த கார்பரேட் ஹெல்த் செக்அப் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லார்ஜ் கார்பரேட் LGO இல்ல ஈவன் பனாரி இல்ல ஃபார் தட் மேட்டர் லார்ஜ் ஸ்கேல் KPRO இவங்க ஏதாவது ஹெல்த் செக்அப் மாஸ்டர் ஹெல்த் செக்அப்புக்கு ஏதோ ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸோட டைப் வச்சிருக்காங்க. as per the agreement they supposed to make payments so on so data, then the law gets into those places. Okay, very thank you so much. It is a very enthralling and enlightening session. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஒரு 5 மணி நேரம் எடுத்து
தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை இன்றைய சிறப்பு விருந்தினர் மிக மிக தெளிவாக, நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப ஸ்பீடா போறாரு. இந்த டாபிக்கை இவ்வளவு ஸ்பீடா போனாதான் நீங்க உன்னிப்பா சீட்டினுடைய நுனியில் உட்கார்ந்து கவனிப்பீங்க அப்படிங்கிறதையும் நான் நிறைய சேட் வாயிலாக நம்ம சொந்தங்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு செஷன். இதை பார்த்தவர்கள் கண்டிப்பாக தொழிலில் இருக்கக்கூடிய நமது சொந்தங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்கள். மிஸ் செய்தவர்கள் கண்டிப்பாக இதை நம்ம ஒரு வாரம் கழித்து யூடியூப்ல அப்லோட் பண்ணும் பொழுது அவர்களுடைய ஃப்ரீ டைம்ல டெஃபினட்டா இதை பார்க்கணும். ஸோ எங்களுடைய முக்கிய நோக்கமே இது ஆண்டாண்டு காலத்திற்கு இந்த சட்ட திருத்தங்கள் எப்பொழுது நிலுவையில் இருக்கின்றதோ, எப்பொழுது அமுலில் இருக்கின்றதோ அதுவரையிலும் இந்த யூடியூப்ல இருக்கிற வரைக்கும் அவங்க இந்த சட்டத்தினுடைய விஷயங்களை தெரிந்து கொண்டு அவர்களுடைய ஃப்ரீ டைம்லயும் பார்க்கணும். இப்ப கலந்துகிட்டவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நேரடியான கேள்விகளை கேட்டு இன்னைக்கே அவங்க அதைய நிவர்த்தி செய்து நாளையிலிருந்து அவங்க இந்த சக்சஸை அச்சீவ் பண்றதற்கு உண்டான வாய்ப்புகளை பெறுகின்றார்கள். அதற்காகத்தான் நாங்கள் அனைவரையும் வலிய வற்புறுத்தி கெஞ்சி தயவு செஞ்சு இந்த ஆன்லைன் செஷன்ல கலந்துக்குங்கன்னு சொல்றதற்கு உண்டான காரணம் என்னன்னா, நாளையிலிருந்து நீங்க உங்களுடைய திருப்பு முனையை ஏற்படுத்துவதற்கும் 3-4 மாதங்கள் கழித்து யாராவது ஒருத்தர் செவிவெளி செய்தியாக சொல்லி அதன் பிறகு அடடா இந்த 4 மாசம் நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதைய நீங்க தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தயவு செய்து இந்த மாதிரி காணொலியை நாங்கள் எங்களுடைய நேரத்தை விரயம் செய்து பட்டய கணக்காளர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவருடைய நேரத்தை நமக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்கி இவ்வளவு பெரிய விஷயத்த நமக்கு சுலபமாக பணம் சம்பாதிப்பதற்கும் சம்பாதித்த பணத்தை இழக்காமல் இருப்பதற்கும் உண்டான வழிமுறைகளை அரசாங்கம் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகளை நமக்கு மிக அழகாக எடுத்துரைத்தார். அவருக்கு நமது கேபிஎன் குளோபல் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன், கேபிஎன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா, கேபிஎன் ஆஸ்திரேலியா மற்றும் கேபிஎன் யுஎஸ்ஏ சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you so much, Advocate Rajasekharan and Salem. Iranjarian Mama and Palniappan Marapan Mama. So everyone, I am thanks to you. And in fact, ஒரு feedback கூட சொல்லியிருந்தீங்க, நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போனேன். Yes, indeed I was fast. So, but that is purely because of the authority on the subject. So, but if you have any doubt, my number is always my number is already visible in the screen. So you can the first number is mine and the second number is office number. My mail ID is there. My website is there. At any point of time, you can get in touch with me. It's my indeed will be my pleasure to clarify whatever the sort of queries which you have. For your information, I am not only a chartered accountant, so I am also a businessman. So by the way, I appreciate the other side of the business corner. So I look at the I'm just not a legal officer. I'm just a business enabler. So உங்களுக்கு என்ன doubts from whatever the perspective, legal compliance இருக்கட்டும் இல்ல business perspective இருக்கட்டும், please do let me know. So I will be able to assist you. Thank you so much for to KBN Global Business Network. My heads off to all this management committee to have this sort of wonderful platform for the betterment of the society. And I am sure you guys are the role model. And as you rightly said in the initial phase, even in the initial promo video, there were a lot of number of now groups which are like a mushroom here and there has grown. But we also appreciate them that at least they are following our footsteps, and they also try to do something to the society in an ethical way rather than collecting subscription fees or that of unethical practices. But I salute and hats off to those management committee members and the founder person of this KBN Palniappan Marapan. So I hope I know him since the beginning of this platform launch. So my again bottom of my heart, my sincere thanks to all of you. Thank you so much to everyone. Thank you. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது.
இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் கேபிஎன் பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +6013299144 +6*13299144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.